அழைக்கிறார். கண்டவர் வருவாய் தருணம் இதுவே 583. வருவாய் தருணம் இதுவே அழைக்கிறாரே தீராத பாவம் வியாதியையும் மாறாத உங்கள் பலவீனமும் தீராத பாவம் வியாதியையும் மாறாத உங்கள் பலவீனமும் கோரசி சுமந்து காயங்களானி குணமடைய வருவாய் தருணம் இதுவே அழைக்கிறாரே அல்ல ஆண்டவர் இயேசு பண்டை. நம் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். எல்லாரும் கண்ணு மூடு. ஜாஷுவா கண்ணு மூடு. எல்லாரும் ஒரு நிமிடம் நம்ம உபவாசத்தோடு நாம் இந்த ஆலயத்துக்கு வந்திருக்கிறோம். நம்ம செய்தியை கேட்க போகிறோம். வல்லமையான தேவனுடைய செய்தியை கேட்க போகிறோம். நம் மனங்களை சிதறவிடாமல் நாம் அவரை நோக்கி இந்த 1 மணி நேரமாவது அவருக்காக நாம் விழித்திருந்து ஜெபிக்க கூடாதா என்ற அந்த வசனத்தை பத்தபடி சாமி இந்த நாளில் நாங்கள் செய்திக்கு நேராக போகிறோம். சாமி நாங்கள் ஜெபிக்கிறோம். மகா உன்னதங்களில் வாசமாயிருக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமையான நாளை நீர் எங்களுக்கு தந்ததற்காக உமக்கு நன்றி சாமி, நன்றி சாமி, நன்றி சாமி. தேவனே, இந்த மாதத்திலே இந்த உபவாச ஜபத்திலே நாங்கள் உம்மை புகழ்ந்து பாடவும் உம்முடைய திருவசனத்தை கேட்கவும் ஒரு அற்புதமான வாய்ப்பை எங்களுக்கு தந்தீர சாமி. சோத்திரங்கள் தாவே, சோத்திரங்கள் தாவே, சோத்திரங்கள் தாவே. தேவனே, எங்களுடைய வாழ்நாளிலே இந்த நாளை நீர் ஆசீர்வதித்து கொடுத்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சாமி. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சாமி. தேவனே, இந்த நாளில தேவனே உம்முடைய அடியார் தென்னரசு ஐயா அவர்களை இந்த நாளில செய்தியை கொடுக்க போவதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சாமி. நீர் அவரோடு பேச வேண்டுமா ஜெபிக்கிறோம் சாமி. தேவனே, அவரை ஆசீர்வதி ராஜா. அவருடைய உடல் சரீர சுக பலன்களை எல்லாம் நீர் காத்துக்கொள்ள வேண்டுமா ஜெபிக்கிறோம் சாமி. விசேஷமாக அவருடைய குடும்பத்தை ஆசீர்வதி ராஜா. பீர்லாயை ஆசீர்வதி ராஜா. ஜெனியை ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம் சாமி. இவர்கள் குடும்பமாக உமக்கு ஊழியம் செய்கிற இந்த குடும்பத்தை நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம் சாமி. தேவனே, இவர்கள் செய்கிற எல்லா பணிகளையும் எல்லா காரியங்களும் இவர்களோடு இருந்து இவர் தங்கி ஆசீர்வதிச்சார். அவர் சொல்ல போகிற திருவசனத்தை எங்கள் மனதில் நிறுத்தி எங்களுடைய வாழ்க்கைக்கு பயனுள்ளதாக இருக்க நீரே கிருபை செய்ய வேண்டுமா. ஒன்றாக ரட்சிதாக இயேசு கிறிஸ்து இன்ப நாமத்திலே உடைய பொறுப்பாதை கெஞ்சி மன்றாடுகிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். வாங்க. இந்த மாதத்தில் உபவாச கூடுதலில் கூட வந்திருக்கிற மாதர்களாகிய அனைவரையும் வருகிறேன் வரவேற்கிறேன். கர்த்தருடைய நாமத்தினாலே உங்களுக்கு தோத்திரங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல் நம்முடைய திருச்சபையின் செயலர் அவர்களுக்கும் நாளிலே
ஸ்தோத்திரங்களையும் வரவேற்பையும் தெரிவித்துக் கொள்கிறேன். கண்பானவர்களே, நம்ம பாடல் பாடும்போது சேகர் அவர்கள் ஒரு கேள்வி கேட்டார். என்னங்க, என்ன கேள்வி கேட்டார்? இயேசுவை நம்ம பார்த்துருக்கிறோமா? மீண்டும் உங்களுக்கு அந்த கேள்வியை, இயேசுவை நம்ம பார்த்துருக்கிறோமா? சொல்லுங்க, இயேசுவை பார்த்துருக்கிறோமா இல்லையா? என்னங்கம்மா? என்னன்னு இயேசு யார் தாங்க? இதுதான் இயேசு, வார்த்தையானவர் மாம்சமானார். அப்ப இயேசு இந்த உலகத்தை படைக்கிறதுக்கு முன்னாடியே அவர் யார் கூடவே இருந்தேன்னு சொல்றாரு? பிதா கூடவே நான் இருந்தேன். அவர் பூமியை இந்த இடத்துல அஸ்திபாரம் போடுறதுக்கு முன்னாடியே அவருடைய வலது பாசத்துல, பிதாவுடைய வலது பாசத்துல நான் இருந்தேன் அப்படின்னு தான் சொல்றாரு. அதனால அந்த வார்த்தையானவர் தான் என்னவாயிட்டாரு? மாம்சமாகி நம்ம மத்தியில வந்திருக்கிறார். சோ இந்த ஒரு பாடல் கூட உண்டு, எனக்கு ஒரு ஆசை உண்டு, என் இயேசுவை காண வேண்டும் அப்படின்னு ஒரு வார்த்தை கூட உண்டு. அப்போ அந்த கவிஞர் என்ன எழுதுறாரு? நான் மலையில தேடி பார்த்தேன், கடல்ல தேடி பார்த்தேன், ஆனா அங்கெல்லாம் யாரும் இல்லை, இயேசு அங்கெல்லாம் இல்லை. தினமும் வேதத்தை வாசித்தேன், அவரை நான் கண்டு கொண்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கவிஞர் எழுதுறாரு. எனவே பிரியமானவர்களே, நாம் இயேசுவை பார்த்திருக்கிறோமா அப்படின்னாக்கா, தினந்தோறும் நாம் என்ன பண்றோம்? இயேசுவை வேதத்தின் மூலமாக நாம் காண்பிக்கிறோம் இல்லைங்களா? ஒரு சின்ன கேள்வியோட இந்த செய்திகளை நாம் கடந்து செல்லலாம். பைபிள்ல ஒவ்வொரு கேரக்டருக்கும் ஒரு துணை பெயர்கள் உண்டு இல்லைங்களா? கடவுள் சொல்றாரு, இவன் என் இருதயத்திற்கு ஏற்றவன் அப்படின்னு யாரை பற்றி சொல்றாரு? கடவுள் ஆண்டவராகிய யெகோவா ஒரு மனிதனை குறித்து இவன் என் இருதயத்துக்கு ஏற்றவன் அப்படின்னு ஒருத்தர் சொல்றாரு. யாரு? தாவீதை குறித்து சொல்லும்போது, இந்த தாவீது ராஜா அவன் பிறக்கிறதுக்கு முன்னாடியே கடவுளோட எப்படி தெரிஞ்சுக்கிட்டாரு? ராஜாவை தெரிஞ்சுக்கிட்டாரு. ராஜாவை அதாவது நம்ம இதுல படிச்சோம்னா தெரியும், அவங்க ராஜாக்கள் புத்தகத்துல படிக்கும் போது தாவீது அப்ப பிறக்கவே இல்லை. அவர் பிறக்கிறதுக்கு முன்னாடியே தாவீது தான் ராஜான்னு சொல்லிட்டு கடவுள் தெரிஞ்சிருக்கிறாரு. தெரிஞ்சுக்கிட்டனால கடவுள் சொல்றாரு, இந்த தாவீது என் இருதயத்திற்கு ஏற்றவர், என் வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவன்னு சொல்லிட்டு ஒருத்தர் சொல்றாரு. யாரு? மோசே குறித்து சொல்லுவார். என்ன சொல்றாரு? இவன் என் வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவன் அப்படின்னு சொல்லிட்டு மோசே குறித்து கடவுளே சொல்றாரு. ஏன்னா இதெல்லாம் மனுஷன் கொடுத்த ஒரு சர்டிபிகேட் இல்ல, சில தேவ மனிதர்களுக்கு கடவுளே அவங்களை குறித்து சொல்கின்ற சர்டிபிகேட். அதே மாதிரி உத்தமனும் நீதிமானும் சன்மார்க்கனுமான இவன் யார்? நோவாவை குறித்து நீதிமான். அவன் அந்த நாட்களில் இருந்தவர்களில் நீதிமானாய் காணப்பட்டான். அவன் உத்தமன் அப்படிலாம் சொல்லல. நோவாவை குறித்து சொல்லும் போது அந்த நான் என்ன தெரியுமா யோசிக்கிறேன், நோவாவுடைய சரித்திரத்தை நம்ம ஏற்கனவே தியானிச்சிருக்கோம். அவர் பார்த்தா பூமியில எல்லாம் நீர் வடியுது. நீர் வடிஞ்சு முதலாவது செஞ்ச பயிர் என்னங்க? திராட்சை தோட்டம் இல்லைங்களா? அதுல அந்த திராட்சை தோட்டம் வளர்ந்து அவர் மது அந்த ரசத்தை குடிச்சதுனால அவர் மூலமா பூமிக்கு மீன் என்ன வருது? சாபம் இல்லைங்களா? அப்ப ஒவ்வொருத்தரை குறித்து கடவுள் சொல்லும்போது, ஒருத்தர் வந்து என் இருதயத்துக்கு ஏற்றவன், இவன் வந்து என் வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவன். இன்னொருத்தை குறித்து சொல்லும்போது அதை எங்க சொல்றாருன்னா, யோகா குறித்து சொல்லும்போது சாதாரண இடத்துல சொல்லல, தேவர்கள் கூடியிருந்த இடத்துல அவனை குறித்து கடவுள் ஒரு சாட்சி சொல்றார். இவன் உத்தமனும் நீதிமானும் சன்மார்க்கனுமான அவன் மேல் உன் கண்ணை வைத்தாயா அப்படின்னு சொல்லிட்டு சாந்தனை குறித்து கேட்கிறார் இல்லைங்களா? இதே போல இன்னொரு மனிதனை குறித்து நாம் இன்னைக்கு தியானிக்கலாம். அந்த மனிதன் பேர் எலியா. எலியாவை குறித்து நம்ம நிச்சயமாக பைபிள் ஸ்டடியிலையும், அதே மாதிரி போன வாரத்துக்கு முந்தின ஞாயிற்றுக்கிழமை
ஞாயிறு ஆராதனையில எலியாவை குறித்து நம்முடைய போதகர் அவர்கள் நல்ல ஒரு சங்கை செய்தார். அதை கேட்டுக்கொண்டிருந்த பொழுது ஏன்னா இந்த சரித்திரங்களை நம்ம வாசிக்கிறதுனால சில காரியங்களை ஆவியானவர் எனக்கு உணர்த்தினார்னு தான் சொல்லணும். ஏன்னா நம்ம ஒரு கதையாக கேட்டு போயிட்டோம், ஆனா அதில் உள்ள சில ஆவிக்குரிய விஷயங்கள், அதே போல கடவுளுக்கும் எலியாவுக்கும் உள்ள ஒரு நெருக்கமான உறவை அந்த சரித்திரத்தில் நம்ம என்ன பண்ணோம், சாதாரணமாக படிச்சுக்கிட்டு போயிருந்த ஆவியானவர் எனக்கு உணர்த்தினார். உண்மையில அந்த காரியத்தை மாத்திரம்தான் இந்த நாளில் உங்களோட பகிர்ந்துக்கிட்டு ஜெபத்திற்கு நேராய் நாம் கடந்து செல்லலாம். எலியாவை குறித்து நமக்கு என்னங்க தெரியும்? தீர்க்கதரிசி. அடுத்தது அந்த எலியா தீர்க்கதரிசி அவருடைய டெஸ்டினேஷன் வேற. எலியா என்ன அவருடைய கதை என்ன, நிறைய டைம் கதையெல்லாம் கேட்டுருக்கோம். எலியாவை குறித்து சொல்லுங்க. பாகால் தீர்க்கதரிசி இல்ல, அழிச்சு போட்டான் 450 பேர். வெரி குட். ரொம்ப பக்தி வைராக்கியமா இருந்து உங்கள் தேவர்கள் பெரியவர்களா, எங்கள் தேவன் பெரியவரான்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 450 பாகால் தீர்க்கதரிசிகளோடு அவன் போட்டி போட்டு அந்த 450 பாகால் தீர்க்கதரிசிகளையும் கொண்டு போட்டான் இல்லைங்களா? சரி, நீங்க என்ன பண்றீங்க இப்போ? 1 ராஜாக்களின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரத்தை எடுத்து வச்சுக்கிட்டு நான் சொல்லுகின்ற அந்த வசனங்களை நீங்க வாசிக்கணும், சரிங்களா? அப்ப அந்த எலியாவை குறித்து நான் ஒருவேளை அந்த கதையெல்லாம் நமக்கு தெரியும். அவருடைய நாட்களில் இருந்த ராஜா பேர் என்னங்க? எலியாவின் நாட்களில ஒரு ராஜா இருந்தாரு. அந்த ராஜா பேர் என்னங்க? ஆகாப் என்கிற ராஜா காலத்துல எலியா வந்து தீர்க்கதரிசியா இருந்தார். அந்த ஆகாப் ராஜா இஸ்ரவேல் சமஸ்தானத்துக்கும் அவரே ராஜாவாக இருக்கிறார். ஏன்னா அதற்கு முன்பாக தாவீது ராஜா இந்த நாட்கள்லாம் கடந்து கடவுள் என்ன பண்றாரு, இந்த ஜனங்களை அந்த ஆகாப் ராஜாவின் கையில ஒப்பு கொடுத்ததுனால அந்த ராஜா தான் இந்த எல்லாரையும் ஆட்சி செய்து வர்றார். இந்த நாட்களில் தான் எலியா என்ன பண்றாரு, எங்களுடைய தேவன் இந்த பூமியை இந்த உலகத்தை அண்ட சராசரத்தை படைத்த சர்வ வல்லமுள்ள கடவுளாகிய கர்த்தர் யெகோவா பெரிய தேவனா, உங்கள் தேவர்கள் பெரிய தேவர்களா? நான் ஏற்கனவே கேட்டேன், நம்முடைய கடவுளை தவிர வேறு தேவர்கள் நிறைய பேர் நான் சொல்லியிருக்கேன் இல்லைங்களா? பாகால், மேலேகு, அஸ்தரோத்து, இன்னும் அந்த மாதிரி நிறைய தேவர்களை அவங்க கும்பிட்டு வந்தாங்க. அப்ப எலியா ஒரு நாட்கள் என்ன பண்றாரு, அவரோட போய் போட்டி போட்டு அந்த நம்முடைய தேவனாய கர்த்தர் சர்வ வல்லமை உள்ளவராக அவர் வானத்தில் இறங்கி வந்து எலியா செலுத்தின அந்த பலிகளை அங்கீகரித்து பட்சிக்கிறார். அப்போ இந்த சரித்திரத்தை கண்ட உடனே அந்த பாகால் தீர்க்கதரிசிலாம் பயந்து ஓடுறாங்க. அந்த நாட்களில் எலியா என்ன பண்றாரு, அவங்க எல்லாம் விரட்டி சென்று அவங்க 450 பேரை வெட்டி போடுறாரு. இந்த சரித்திரம் நம்ம நிறைய முறை கேட்டிருக்கிறோம். இதை கேள்விப்பட்ட ஆகாப் ராஜாவின் மனைவி பேர் என்னங்க? எசபெல். ஆகாப் ராஜா இதை பத்தி ஒண்ணும் கண்டுக்கல. ஆனா அந்த ஆகாப் ராஜாவே தன் பொண்டாட்டி கிட்ட போய், மனைவி கிட்ட இதை போய் சொல்றான், இந்த மாதிரி நிறைய நம்ம இந்த பாகால் தீர்க்கதரிசி அனுப்பிச்சோம். இந்த எலியாங்கிற தீர்க்கதரிசி என்ன பண்ணிட்டான், எல்லாரையும் 450 பாகால் தீர்க்கதரிசியை வெட்டி கொண்டு போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் மனைவி கிட்ட, ராணி கிட்ட போய் இதை சொல்றாரு. ராஜா தான் முடிவெடுக்கணும். சில விஷயங்கள் அந்த பெண்கள்கிட்ட போகும்போது தவறான காரியமாக கூட முடிகிறது. இந்த நாட்களில் கூட நம்ம பார்க்கணும். அந்த நாட்டில் எலியாவின் நாட்களில் அந்த எசபெல் ராணி என்ன பண்றா, நம்முடைய தீர்க்கதரிசி 450 பேரை அந்த எலியா வெட்டி கொண்டு போட்டானா அப்படின்னு சொல்லி அவ ஒரு கட்டளையை போடுறா. என்னன்னு, இன்னும் 24 மணி நேரத்துல அந்த எலியாவின் தலை அவன் உடம்புல இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ராணி எலியாவுக்கு விரோதமாக ஒரு சட்டத்தை போடுறாங்க. அப்ப என்ன அர்த்தம், 24 மணி நேரத்துக்குள்ள அந்த எலியாவின் தலையை வெட்டி அவனை கொண்டு போட்டுடணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனைவி ராஜா சட்டம் போடல, ராணி சட்டம் போடுறாங்க. இந்த காரியம் எலியாவுக்கு தெரிஞ்ச உடனே எலியா என்ன பண்றாரு, என்னங்க டிஸ்கஸ் பண்ணலாம் நம்ம எல்லாம். அப்பதான் இந்த விஷயங்கள் நமக்கு இன்னும் நல்லா புரியும். அதனால தான் நம்ம என்ன பண்ணாருங்க எலியா, அப்புறம் என்ன பண்றாரு, இந்த லேடி சொன்னதை பயந்துக்கிட்டு, ஏன்னா சர்வ வல்லமையா
வைராக்கியமா கடவுளுக்கு என்று வைராக்கியமா இருந்த அந்த எலியா ஒரு லேடி சொன்னதை கேட்டுட்டு என்ன பண்றாரு, பயந்து ஓடுறாரு. பயந்து ஓடிட்டு இருக்கிற நேரத்துல அவர் ஒரு வார்த்தை சொல்றாரு. 1 ராஜாக்கள் 19 அதிகாரம் 25 வசனம் படிங்க. 1 ராஜாக்கள் 19:25. நாலாவது வசனம். சாரி, 4 வசனம் படிங்க. அவன் வனாந்தரத்தில் ஒரு நாள் பிரயாணம் போய் ஒரு சூறைச் செடியின் கீழ் உட்கார்ந்து நான் சாக வேண்டும் என்று கோரி, போதும் கர்த்தாவே, என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும், என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும். இது கடவுள் யாரு சொல்ற? எலியா வந்து சர்வ பலம் உள்ள கடவுள்கிட்ட இந்த வார்த்தையை அவர் சொல்றாரு. போதும் கடவுளே, நான் இவ்வளவு நாள் எப்படி இருந்தேன், ரொம்ப வைராக்கியமா இருந்தேன், 450 பேரை கொண்டு போட்டேன், உமக்கென்று உங்களுடைய வார்த்தைகள் எல்லாவற்றையும் நான் நிறைவேற்றினேன். ஆனா இன்னைக்கு ஒரு ராணி என்ன பண்ணிருக்கிறா, என் உயிரை வாங்கணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி 24 மணி நேரம் எனக்கு டைம் கொடுத்துருக்கிறா. எனவே கடவுள்கிட்ட எலியா சொல்றாரு, போதும் கர்த்தாவே, என் உயிரை எடுத்துக்கொள்ளும் அப்படின்னு சொல்லிட்டு எங்க படுக்கிறாருங்க, சூர சரித்திரம் படிக்கிறாரு. ஏன்னா இந்த சரித்திரம் நமக்கு தெரியும். அது முக்கியமான விஷயத்த மாத்திரம் சொல்றேன். எப்பவுமே நம்ம பொதுவாக ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, நம்ம வாய் வார்த்தையை நமக்கு என்ன புரிஞ்சுக்குமா, வினையா முடியும். நம்ம வாய் வார்த்தையே வினையா முடியும்னு சொல்லிட்டு நம்ம சாதாரணமாக நம்ம உலக வழக்கத்தில் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. இங்க எலியா என்ன கேட்கிறாரு, ஒண்ணுமே நடக்கல, யாரும் வந்து பிடிச்சிட்டு போல, அவரை சிறையில வைக்கல, ஒரு அறிவிப்பு மாத்திரம் கொடுத்துருக்குறாங்க. அதுக்கு கடவுள்கிட்ட எலியா சொன்ன வார்த்தை, போதும் கடவுளே, என் ஆவியை எடுத்துக்கொள்ளும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வார்த்தை தான் கடவுள் வந்து நான் எப்பவும் சொல்லியிருக்கிறேன். பொதுவாக நம்ம எல்லாம் சொல்றதுதான், கடவுள் வந்து நம்முடைய வாயின் வார்த்தைகளை அப்படியே நிறைவேற்றுகிற தேவன். நம்ம ஜெபத்தினாலும் சரி, இல்லை நம்ம சும்மா சாதாரணமா ஒரு ரொம்ப நம்ம கஷ்டம் வந்துன்னு வச்சுங்களேன், நம்ம சொல்ற வார்த்தை என்னங்க, ஏன் கடவுள் இப்படி கைவிட்டாரு என்ன, இல்லைங்களா? நம்ம கடவுள் கைவிட கடவுளா? ஆனா எலியாவுக்கு அவ்வளவு தைரியமான வைராக்கியமான கடவுள் ஆவியை பற்றி அந்த எலிய சொல்ற வார்த்தை, போதும் கடவுளே, என் உயிரை எடுத்துக்கோ. ஆனா அந்த எலியாவை கத்த ஒரு தீர்மானத்தோட ஒரு திட்டத்தோட தான் இந்த உலகத்திலே அவனை படைத்தார், அவனை அழைத்தார், அவனை தீர்க்கதரிசியாக சர்வ வல்லமையை கொடுத்து அவனை பயன்படுத்தி வர்றாரு. ஆனா அந்த எலியா சொல்ற வார்த்தை, போதும் கடவுளே, என் உயிரை எடுத்துக்கொள்ளும். இந்த வார்த்தை கடவுள், ஏன்னா நம்முடைய வாயின் வார்த்தை கடவுள் எப்பவுமே நினைவில் வச்சுக்கிறாரு. இவர் சொன்னார் இல்லைங்களா, ஆனா இவர் செய்ய வேண்டிய காரியங்கள் அநேக காரியங்கள் இருக்குது. இவர் 2 ராஜாங்களை இவர் வந்து உருவாக்கணும், அபிஷேகிக்கணும். இன்னொரு தீர்க்கதரிசியை எலிசா என்கிற தீர்க்கதரிசியை இவர் அபிஷேகம் பண்ணணும். இவ்வளவு வேலை இருக்கு இவருக்கு. ஆனா இவர் சொல்றது, போதும் கடவுளே, என் உயிரை என் ஆவியை எடுத்துக்கொள்ளும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சூரசெடியில கீழே படுத்துக்கிறாரு. படுத்த உடனே ஒரு தூதன் வர, ஒரு தேவதூதன் வந்து, எலியாவே இதை சாப்பிடு, நீ போக வேண்டிய தூரம் ரொம்ப தூரமா இருக்குது, இதை சாப்பிடுன்னு சொன்ன உடனே அவர் என்ன பண்றாரு, சாப்பிட்டு மறுபடியும் படுத்துக்கிறாரு. ஏன்னா ஒரு மாதிரி சோர்வாய் போச்சு அவருக்கு, ஒரு டயர்டு, ஒரு பயம். எனக்கு நமக்கு எப்பவுமே ரொம்ப கவலை வந்தாக்க தூக்கம் வரும், பாத்துறீங்களா? நம்ம ரொம்ப கவலையா இருக்கணும்னு வச்சுங்களேன், ஒரு மாதிரி அசதியாகிடும், தூங்கிக்கிட்டு இருப்போம். இதே சுச்சுவேஷன் தான் இந்த எலியாவும். இந்த எலியாவை என்ன பண்றாரு, போதும் கடவுளே, எனக்கு நீ கொடுத்த எல்லா பணியும் நான் செஞ்சுட்டேன், என்னை எடுத்துக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த எலியா கேட்ட உடனே ஒரு தூதன் வந்து அவர் என்ன பண்றாரு, இதை சாப்பிடுப்பா, இதை சாப்பிட்டு ஸ்ட்ரென்த் ஆகு அப்படின்னு சொன்னா அதை சாப்பிட்டு மறுபடியும் படுத்துக்கிறாரு. மறுபடியும் அந்த தூதன் வந்து என்ன பண்றாரு, எலியாவே எழுந்துரு, இந்த அப்பத்தை சாப்பிடு, நீ போக வேண்டிய தூரம் இன்னும் தூரமா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தூதன் தான் சொல்றாரு, கடவுள் சொல்றாரு. ஏன்னா அதுக்கப்புறம் கடவுள் செய்கின்ற அவரோட பேசுகின்ற காரியத்தை நம்ம கவனிக்கலாம். இந்த தூதன் தான் சொல்றேன். ஏன்னா தூதனுக்கு வந்து கடவுளுக்கும் எலியாவுக்கும் உள்ள திட்டங்கள் தூதனுக்கு என்ன செய்யாது, தெரியாது. தூதனானவர்கள் வெரைட்டியா இருக்கிறாங்க. சண்டை போடுற தூதன் இருக்கலாம், அவங்க பேர் என்னங்க, சண்டை போடுற தூதன் பேர் என்னங்க, மிகாயேல் வந்து சண்டை போடுற தூதன், கடவுளுக்காக யுத்தம் செய்கிற தூதன். காபிரியல் என்ன வேலைங்க, காபிரியலுக்கு வந்து தூது சொல்றது. கடவுள் என்ன மரியாதை வந்து பேசினார் இல்லைங்களா, கிருபை பெற்றவளே வாழ்க, உன்னிடத்தில் பிறக்க போவது பரிசுத்த ஆவியினால் உண்டாகிறது அப்படின்னு சொல்லிட்டு
அந்த கடவுளுடைய செய்தியை கொண்டு வருவன் காபிரியல். வேற தூதர்கள் இருக்கிறாங்க, கடவுள் என்ன சொல்றாரோ அந்த வேலையை மட்டும் செஞ்சுட்டு போற வேலையாட்களாக இருக்கிற தூதர்கள். இப்ப இந்த ஆளாகிய தூதன் வந்து என்ன பண்றான், எலியாவுக்கு இந்த எழுதுரு, இதை சாப்பிடு, நீ சாப்பிட்டு போக வேண்டிய தூரம் நிறைய இருக்கு. அப்ப 2வது முறை எழுப்பி அவனுக்கு அந்த அப்பத்தையும் தண்ணீரையும் கொடுக்குறாரு. எலியா சாப்பிட்டு எங்க போனாங்க, ஓரே பெண்ணும் அப்படி சொல்லுங்க. ஏன்னா அதுதான் முக்கியமான விஷயமே. நம்ம ஓரே பெண்கிற மலைக்கு போயிட்டான் அப்படின்னு சொன்னோம்னா அதுல விஷயமே இல்லை. ஓரே பெண்கிற தேவனுடைய பர்வதமாகிய ஓரே மலைக்கு சென்றார். இப்போ தாவீது ஒரு பாட்டு பாடுவாரு, பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். பர்வதங்களுக்கு நேராக அவர் ஏன் கண்களை ஏறெடுக்கணும் இல்லைங்களா? அவர் அந்த காரணம் இதுதான். ஏன்னா இந்த ஓரே பர்வதம் தேவனுடைய பர்வதமாகிய ஓரே. அப்ப தேவன் வசிக்கின்ற, இப்போ இதுக்கு சாட்சி பார்த்தோம்னா மோசே கற்பனையில் வாங்கினார் இல்லைங்களா? எங்க போய் வாங்கினாருங்க? சீனாய் மலையில். அது பக்கத்துல இருக்கிற அந்த மலையில தான் தேவன் மோசேயோட சந்திக்கிறாரு. இந்த ஓரே பர்வத்திலிருந்து எலியாவை சந்திக்கிறாரு. அப்ப இவன் என்ன பண்றான், இந்த ஓரே பர்வதம் மட்டும் 40 நாள் நடந்து போறான். பொதுவா இன்னைக்கு கூட பாத்தீங்கன்னாக்கா இமயமலைக்கு போறாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஐயா? அப்ப இமயமலையில ஏதோ ஒரு சக்தி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாது சுந்தர் சிங் இருக்கிறார் இல்லைங்களா? கேள்விப்பட்டிருக்கீங்களா? அவர் பயங்கரமா கடவுளுக்காக ஊழியம் செஞ்சவர். கடவுளை நேருக்கு நேரம் அவருடைய கிரியைகளை நாங்க சின்ன வயசுல இருக்கும்போது எங்களுக்கு அந்த சாது சுந்தர் சிங்கோடைய படத்தெல்லாம் போட்டு காட்டுவாங்க. ஒரு முறை அவர் என்ன பண்ணுவாருன்னா, அவரை தூக்கி ஒரு பெரிய கிணத்துல போட்டுருவாங்க. அது கிணறு தண்ணியோட கிணறு இல்ல, சேது சகதியமா இருக்கும். அந்த கிணத்துல அவர் தூக்கி போட்டுருவாங்க. போட்டாக்கா அவர் அங்கேயே உட்காந்து ஜெபம் பண்ணிட்டு இருப்பார் சாது சுந்தர் சிங். ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது பார்த்தோம்னா திடீர்னு ஒரு கயிறு வரும். ஒரு கயிறு வந்து சாது சுந்தர் சிங் இது நல்லா ஸ்ட்ராங்கா பிடிச்சிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த சத்தம் இவர் கேட்கும். அப்ப கேட்கும்போது என்ன பண்ணுவாரு, அந்த கயிறை நல்லா ஸ்ட்ராங்கா பிடிச்சிக்குவாரு. அந்த கயிறை என்ன பண்ணுவாங்க, இழுத்து இவர் மேல காப்பாத்தி விட்டுருவாங்க. அவர் ஒரு தேங்க்ஸ் சொல்லலாம்னு சொல்லிட்டு சுத்தி முத்தி பார்ப்பாரு, ஒண்ணுமே இருக்காது, கயிறும் இருக்காது, அவர் தூக்கி விட்ட மனுஷனும் இருக்க மாட்டான். அப்ப ஏன் அந்த சாது சுந்தர் சிங் கடைசியா என்ன பண்ணுவாரு, அவருடைய ஊழியத்தெல்லாம் முடிச்சு நேரா இமயமலைக்கு போயிடுவார். அதோட அந்த படத்தை முடிப்பாங்க, அவருடைய சரித்திரத்தை அப்படியே முடிப்பாங்க. சாது சுந்தர் சிங் செத்துட்டாரா, பழைக்கிறாரா, இருக்கிறாரான்றது இன்ன வரைக்கும் கூட யாருக்குமே தெரியாது. அப்ப அந்த சாது சுந்தர் சிங்கை பத்தி சொல்லும்போது பார்த்தா அவர் நேரா இமயமலைக்கு போய் செட்டில் ஆயிடுவார். ஏன்னா அந்த இமயமலையில ஏதோ ஒரு சக்தி இருக்குது. இன்னைக்கு கூட நம்ம பார்த்தோம், அந்த சினிமாக்காரங்க அந்த அவங்களுக்கு நேரம் கிடைக்கும் போது நேரம் என்ன பண்றாங்க, இமயமலைக்கு போறாங்க. இமயமலைக்கு போகும்போது அவர் பயங்கர பெரிய நடிகர், அவர் போயிட்டு என்ன பண்றாரு, அந்த இமயமலையில போயிட்டு ஏதோ ஒரு குருவை சந்திச்சுட்டு நான் அவங்க அந்த மலையில போயிட்டு ஏதோ ஒரு அந்த பவர் சக்தி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எதை வச்சு கண்டுக்கிட்டாங்கன்னா, இந்த நம்முடைய வேதத்தின் கதையை வச்சுதான் இப்படிப்பட்ட விஷயங்கள் மலையில ஏதோ ஒரு பவர் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயங்களை அவங்க கற்றுக்கிட்டாங்க. இப்போ ஒரு திருவண்ணாமலைக்கு போறாங்க பாத்தீங்களா, கேள்விப்பட்டீங்களா? திருவண்ணாமலைக்கு மாசம் கிரிவலம் சுத்தணும் போறாங்க. கிரிவலம் போறாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்கன்னா? ஏன் அந்த திருவண்ணாமலையில ஏதோ ஒரு அந்த மலையில ஏதோ ஒரு இவர்கள் சித்தர்கள் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை. அப்ப இந்த ஒரே பெண்கிற பர்வதத்துல கடவுள் எலியாவை சந்திக்கிறார் என்ற நம்பிக்கையில தான் எலியா என்ன பண்றாரு, ஒரே பர்வதமாகிய தேவ பர்வதத்துக்கு 40 நாள் நடந்து போறாரு. நடந்து போயிட்டு அங்க போய் என்ன பண்றாருனாக்கா ஒரு குகைக்குள்ள ஒளிஞ்சுக்கிறாரு. ஒரு குகைக்குள்ள ஒளிஞ்சுக்கிட்டு அந்த சரித்திரம் தெரியுங்களா? அதை படிக்க பார்க்கலாம். அங்கே அவன் போய் ஒரு கெதிக்குள்ளே தங்கினான். இதோ கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி அவர், எலியாவே, இங்கே உனக்கு என்ன காரியம் என்றார். அதற்கு அவன், சேனைகளின் தேவனாகிய கர்த்தருக்காக வெகு பக்தி வைராக்கியமாய் இருந்தேன். இஸ்ரவேல் புத்திரர் உமது உடன்படிக்கையை தள்ளிவிட்டார்கள். உம்முடைய பலிபீடங்களை இடித்து
உம்முடைய தீர்க்கதரிசிகளை பட்டயத்தினால் கொன்று போட்டார்கள். நான் ஒருவன் மாத்திரம் மீதியாய் இருக்கிறேன். என் பிராணனையும் வாங்க தேடுகிறார்கள் என்றார். இப்போ கடவுளே கேட்கிறாரு, இவன் போயிட்டு ஒரு கெபிக்குள்ள அந்த ஒரே பருவத்துல போய் ஒளிஞ்சிக்கலாம். ஏன்னா இவனுக்கு தெரிந்து இது தேவன் இங்கே வசிக்கின்ற ஒரு பர்வதம், இது தேவனுடைய அந்த வல்ல கிரியைகள் நடைபெறுகின்ற ஒரு பர்வதம் இருக்குதுன்னு சொல்லிட்டு, ஏன்னா இவனுடைய கேள்வி என்னதுங்க, இவனுடைய முடிவு இப்ப என்ன வந்துருச்சு, போதும் நம்ம உயிரை வாழ்ந்தது போதும், இந்த இமயமலையில போய் செட்டில் ஆயிடுறாங்க இல்லைங்களா. இப்போ நிறைய பேர் இப்போ நம்ம சில செய்திகள்லாம் சொல்றாங்க, ஒரு யாரோ ஒரு சித்தர், அவருக்கு சித்தருக்கு பேர் சொல்றாங்க, நமக்கு யாரும் தெரியல. அந்த சித்தர் 300 வருஷம் இருக்கிறாரு, 400 வருஷம் இருக்கிறாரு, 500 வருஷமா உயிரோடு இருக்கிறாரு அப்படின்னு எல்லாம் சொல்றாங்க. நம்ம சீஷர்கள்ல யோவான் ஒரு சீஷர் இருந்தார் இல்லைங்களா, கடவுளுடைய அன்பா அவர் மார்பில் சாஞ்சிருக்கிற யோவான் எப்படி மறிச்சாருன்னு தெரியுங்களா? வேதத்துல அவர் என்ன, இப்போ பேதுரு பாத்தீங்கன்னா சிலுவையில தலைகீழா பண்ணாரு. இன்னொருத்தர பார்த்தா இப்போ அந்திரியா அந்த மாதிரி பட்டவங்க தலை சீவி கொல்லப்பட்டாங்க இப்படிலாம் சொல்றாங்க. இந்த யோவானை என்ன பண்றாங்க, பத்ம என்கிற ஒரு தீவுல போட்டுறாங்க. போடும்போது அவருக்கு வெளிப்படுத்தின விசேஷம் அவருக்கு வெளிப்படுத்தப்படுகிறது. ஆனா அந்த யோவான் எப்படி செத்தாருன்னு சொல்லிட்டு இன்ன வரைக்கும் தெரியல. ஆனா ஒரு கூற்றுக்கு அந்த யோவான் இமயமலையில் வசிக்கிறாருன்னு சொல்லிட்டு ஒரு வேத ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுகிற ஒரு கூற்றும் உண்டு. எப்படி சொல்றாங்கன்னாக்கா, கடவுள்கிட்ட வலது பாசத்தில் உட்கார்றதுக்கு ஒரு சண்டை நடக்குது. நானா இயேசுடைய வலது பாசத்தில் உட்காருவேன், நான் தான் பெரியவன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தர்க்கம் வருது. அப்ப இயேசாமி யோவானை பற்றி சொல்லும்போது என்ன சொல்றாருன்னா, நான் வரும் வரை இவன் உயிரோடு இருந்தால் உனக்கு என்ன காரியம் அவள் சொல்லிட்டு இன்னொரு சீசனை குறித்து கேட்கிறாரு. அப்ப 2ஆம் வருகையில நான் வர வரைக்கும் இந்த யோவான் உயிரோடு இருப்பாயானால், அப்ப யோவான் எப்படி இருக்கிறாங்க, உயிரோடு இருக்கான்றது வேத வல்லவருடைய ஒரு தியானம். ஏன்னா இயேசு என்ன சொல்லியிருக்கிறாரு, நான் மீண்டும் இந்த உலகத்திற்கு வரும் வரை இவன் உயிரோடு இருப்பான் அப்படின்றதுதான். இவன் உயிரோடு இருக்குதுன்னா உனக்கு என்ன வேலை, அவனை நான் என்ன பண்ணுவேன், நான் வர வரைக்கும் உயிரோடு வச்சிருப்பேன், நீ அவனை பத்தி ஏன் கேட்கிற சொல்லிட்டு இன்னொரு சீசன் கேட்கிறாரு. அப்போ இந்த யோவான் வந்து இந்த அப்போஸ்தலனாகிய யோவான் இன்னும் அந்த இமயமலையில உயிரோடு இருக்கிறார் என்று சொல்லி வேத வல்லுநர்கள் ஒரு கருத்தை சொல்றாங்க. எனவே பிரியமானவர்கள் ஏன் இதை சொல்றேன்னாக்கா, அந்த பர்வதத்தை நாடி செல்கிற அந்த பலகத்தை உருவாக்குறது யாருனாக்கா இந்த எலியா தான். அவன் பேர் ஒரே பர்வதத்துல ஒரு குகையில ஒழிஞ்சிக்கிறாரு. ஒழிக்கும் போது நம்ம படிச்ச மாதிரி கடவுள் கேட்கிறாரு, எலியாவே இந்த குகையில உனக்கு என்ன வேலை, உனக்கு என்ன காரியம் அப்படின்னு சொல்லிட்டு முதலாவது வார்த்தையில கேட்கிறாரு. 2வது பார்த்தோம்னா இவன் என்ன சொல்றான், கடவுளே உடைய இஸ்ரவேல் ஜனங்கள் உடைய தீர்க்கதரிசிகள் எல்லாரையும் கொண்டு விட்டாங்க, நான் மாத்திரம் உயிரோடு இருக்கிறேன், நான் மாத்திரம் பக்தி வைராக்கியமாய் உமக்கு வைராக்கியமா நான் உயிரோடு இருந்ததுனால நான் இப்ப என்ன பண்ணிட்டேன், தப்பிச்சு ஓடு வந்து இந்த மூடிய பர்வதமாகிய ஒரே பர்வதத்துக்கு நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கடவுள்கிட்ட சொல்றாரு. அப்ப கடவுள் என்ன பண்றாரு, நீ வெளியே வா அப்படின்னு சொல்லிட்டு திடீர்னு பார்த்தாக்கா ஒரு 3 காரியங்கள் நடக்குது. திடீர்னு பார்த்தா ஒரு பெரிய சூறாவளி காற்றை போல, அதை படிக்க. அப்பொழுது கர்த்தர், நீ வெளியே வந்து கர்த்தருக்கு முன்பாக பர்வதத்தில் நில் என்றார். அப்பொழுது இதோ கர்த்தர் கடந்து போனார். கர்த்தருக்கு முன்பாக பர்வதங்களை பிளக்கிறதும் கண்மலைகளை உடைக்கிறதுமான பலத்த பெருங்காற்று உண்டாகி ஆனாலும் அந்த காற்றிலே கர்த்தர் இருக்கவில்லை. பயங்கரமா காத்தடிக்குது. ஏன்னா இதுக்கு முன்னாடி கடவுள் வந்து இஸ்ரவேல் ஜனங்களோட பேசுறாரு இல்லைங்களா. மோசேயோட சரித்திரத்தில் நம்ம பார்த்தோம்னா கடவுள் யெகோவாகிய தேவன் இந்த இஸ்ரவேல் ஜனங்கிட்ட நான் பேசணும்னு சொல்லிட்டு பேசுறாரு. அப்ப அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன சொல்றாங்க, பயங்கரமா பயந்து போறாங்க. கடவுளே நீங்க எங்ககிட்ட பேசாதீங்க, நீங்க மோசே கிட்ட பேசுங்க, ஏன்னா நீங்க பேசுறது எங்களுக்கு எப்படி இருக்கு, இடி முழக்கம் போல இருக்குது, பூமி அதிர்ச்சி உண்டாகுது, எங்களால இதை தாங்க முடியாது. எனவே கடவுளே நீங்க எங்க கிட்ட பேசாதீங்க, நீங்க மோசே கிட்ட மாத்திரம் பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்பவும் அதே தேவனாய் கர்த்தர் எலியா கிட்ட பேசுறாரு, நீ வெளியே வந்து நில்லு அப்படின்னு சொல்லும்போது அது எலியாவுக்கு எப்படி தெரிஞ்சுங்க, பயங்கர சூறைக்காற்று. அந்த சூறைக்காற்று சாதாரண காற்று இல்ல, எப்படிப்பட்டதா கண்மலைகளை பிளக்கத்தக்கதான ஒரு மலையே அப்படி
வெடிக்க செய்கின்ற அளவுக்கு காத்தடிக்குது. படிங்க அடுத்து. அதான் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் முதல் சொன்னாங்க இல்லைங்களா, கடவுளே நீர் யெகோவாவே நீ என்கிட்ட பேசாதீங்க, ஆனா நீங்க பேசும்போது என்ன ஆகுது, பூமி எதிர்ச்சி உண்டாகுது. அந்த பூமி எதிர்ச்சியில கூட கடவுள் என்ன இல்ல, கடவுளுடைய பிரசன்னம் அங்க இல்ல. இது வரைக்கும் எலியா எங்கதான் இருக்கிறான், வெளியே வரல, உள்ளவே பார்த்துருக்கிறான். அடுத்தது என்ன நடக்குது பாருங்க. அக்கினி உண்டாயிற்று. கடவுள் இந்த எலியா என்ன பண்றாரு, ஏன் இதை சொல்றேன்னாக்கா, இந்த எலியாவுக்கு பேர் என்னங்க, இவன் கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறவர். நம்ம படிச்சோம்னா அது இருக்கு, அதே சரித்திரத்தில் இருக்கு. எலியாவை பத்தி நான் கேட்டேன் இல்லைங்களா, இவன் என் இருதயத்துக்கு ஏற்றவன் சொல்லிட்டு ஒருத்தர் சொல்றாரு, இவன் என் வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவன் சொல்லிட்டு இன்னொருத்தனை சொல்றாரு, இவன் உத்தமன் நீதிமான் சன்மார்க்கன் சொல்லிட்டு ஒருத்தனை சொல்றாரு. இந்த வரிசையில எலியாவுக்கு பேர் என்னங்க, இந்த எலியா என்பவன் கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறவன். கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறவன் என்னங்க அர்த்தம்? இப்போ ஒரு பெரிய அதிகாரி இருக்கிறான்னு வச்சுக்கலாம், சிஎம் இருக்கிறாருன்னு வச்சுக்கலாம். ஒரு நம்ம தமிழ்நாட்டுடைய சிஎம் இருக்கிறார், ஒரு பெரிய எல்லா அதிகாரமும் படைத்தவர் இல்லைங்களா. இதை விட சொல்லணும்னா ராஜாக்கள் காலத்தில் வச்சுக்கலாம். இப்போ இவரு நம்ம தரியு ராஜா தானியேல், சாத்ராக், மேசக் போன்றவர்களை பிடிச்சிட்டு வந்தார் இல்லைங்களா. பிடிச்சிட்டு வரும்போது தானியலுக்கு எங்க இடம், தானியலுக்கு என்ன பொசிஷன் தெரியலீங்களா. தானியலுக்கு ராஜாவின் முன்னே நிக்கிற பொசிஷன் அவனுக்கு. ராஜா இருப்பாரு, ராஜா அடுத்து அவன் அதிகாரி அல்ல, மந்திரி அல்ல, இந்த பொசிஷன் எல்லாம் கொடுக்கல. ஆனாலும் ராஜா எங்க இருக்கிறாரோ அதே இடத்துல தானியல் இருப்பான். ராஜாவுடைய எல்லா காரியமும் தானியலுக்கு தெரியும். ராஜா என்னெல்லாம் சட்டம் போடுறாரோ அந்த சட்டங்கள்லாம் அறிவுரை யாருக்கு தான் கேட்பாரு, தானியல் கிட்ட தான் கேட்பாரு. ஏன்னா தானியல் கிட்ட கடவுளுடைய ஆவி இருக்குன்னு சொல்லிட்டு ராஜாவுக்கு தெரிஞ்சு போச்சு. அவன் கண்ட கனவை கூட தானியல் விளக்கி சொல்ற, அதற்கு தக்கன ஒரு கடவுளுடைய ஆவி தானியலுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு அவனை மந்திரி ஆக்கல, அவனை பெரிய அதிகாரி ஆக்கல. ஆனா ராஜா என்ன பண்றாரு, நீ என் சமூகத்திலே நில்லு. ஏன்னா அப்படி சர்வ வல்லமுள்ள அந்த ராஜாவாகிய அந்த ராஜா தானியலை பக்கத்திலே வச்சிருந்ததுக்கு மாதிரி எலியா கடவுளுக்கு முன்பாக நிற்கிறவர். இதுதான் அவனுடைய டெசிக்னேஷன். எப்படி என் இருதயத்துக்கு ஏற்றும் ஒருத்தர் சொன்னாரோ அந்த மாதிரி கடவுளே சொல்றாரு, எலியா என் சமூகத்தில் நிற்கிறவன். அப்ப என் சமூகத்தில் நிற்கிற எலியாக்கு என்ன பண்ணுறதுனாக்கா, அவருடைய மூடு தெரியும். இப்போ ஒரு அப்பா இருக்காருன்னு வச்சுங்களேன், அப்பா கோபம் வராதா, நல்ல ரிலாக்ஸா வராதுன்னு யாருக்கு தெரியும்? பிள்ளைக்கு தெரியுமா, வைஃபுக்கு தெரியுமா? ஒரு ஆண் ஒரு அப்பான்னு வச்சுக்கலாமே, ஒரு அப்பா வீட்டுக்கு வராரு, அவர் கோபம் வராதா, இல்ல ரிலாக்ஸா வராதா, இல்ல மகிழ்ச்சியான நல்ல சந்தோஷமான மூட்ல வராருன்னு யாருக்கு தெரியும்? மனைவிக்கு தான் தெரியும். ஏன்னா அவங்க ரெண்டு பேருக்கு தான் நல்ல ஒரு உறவு தெரியும். இப்ப மழை நல்ல கோபம் வராதுன்னு வச்சுக்கலாம், எங்க அந்த ராஸ்கல் இன்னைக்கு அவனை என்ன பண்றான்னு சொல்லிட்டு அப்பா ஒருத்தர் வராதுன்னு வச்சுங்களேன், உடனே இந்த அம்மா என்ன பண்ணுவாங்க, உங்க அப்பா ரொம்ப கோபமா வராது, நீ போய் வீட்டுல ஒழிஞ்சிக்கோ, நான் அவரை பாத்துக்கிறேன். எப்படி? அப்ப அந்த அம்மா என்ன பண்ணுவோம், ஏங்க உட்காருங்க, இந்த அந்த காஃபி குடிங்க. அவங்க எங்க அவங்க இருக்கட்டும், நீங்க முதல்ல என்ன பண்ணுங்க, இந்த காஃபியை குடிங்க, இந்த டிஃபனை சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு அம்மா தான் என்ன பண்ணுவாங்க, அந்த அப்பாவுக்கு முன்பாக தன்னுடைய மகனுக்காக அப்பா முன்னாடி நிற்கிறது யாருங்க? அம்மா. அந்த மனைவி தான் என்ன பண்ணுவாங்க, அவருடைய கோபத்தை எல்லாம் தனிச்சு அப்புறம் என்ன பண்ணுவாங்க, டேய் அப்பா கூப்பிடுறாருவா, அதுக்குள்ளே அப்பாவுடைய கோபம் எவ்வளவு போயிருக்கோம், ஒரு 50% முடிஞ்சிருக்கும். அவரு நல்லா கோல் எடுத்து வெளுக்கணுன்ற மூடோட வந்திருப்பாரு. ஆனா அந்த அம்மா என்ன பண்ணுவாங்க, அவருடைய கோபத்தை எல்லாம் தனிச்சு ஒரு 50% அவரை உட்கார வச்சு காஃபி கொடுத்து அவருக்கு ரிலாக்ஸ் ஆயிடுவார். ரிலாக்ஸ் ஆகும்போது, ஏ தம்பி வா, அப்பா கூப்பிடுறா இருப்பா, வா எங்க இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அம்மாவே கூப்பிடுவாங்க. இப்படிதான் எலியா கூட இந்த 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 விஷயத்துல பாக்குறாரு, கடவுள் எப்படி இருக்கிறாரா, ரொம்ப கோபமான மூட்ல வந்திருக்கிறாரு. ஏன்னா பயங்கர காத்தடிக்குது, கடவுள் கடந்து போனார் அப்படிதான் சொல்லுது, கடவுள் கடந்து போறாரா, பயங்கர காத்தடிக்குது. அந்த நேரத்துல எலியா வந்தான்னு வச்சுங்க, எலியாவுக்கு என்னதான் நடந்திருக்கும், ஒரு அடிச்சு போட்டிருப்பாரு, இல்ல பெரிய ஒரு தீமை அவருக்கு செஞ்சிருப்பாரு. அதனால கடவுள் எலியா என்ன பண்ணல,
வெளியவே வரல. அவன் உள்ளுக்குள்ளே இருக்கான். பேசுறாரு, என்ன பார்ப்போம் விஷயம் உண்டு, என்ன பண்ணிருக்குற அப்படின்னு போது இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லா தீர்வுகளையும் கொண்டு போட்டாங்க. நான் மாத்திரம் உயிரோடு இருக்குன்னு சொல்லிட்டு அவன் வெளியே வரல, உள்ளுக்குள்ளே இருக்கான். உள்ளுக்குள்ளே இருந்து கடவுளுக்கு அவர் கடந்து போறாரு. பயங்கர காத்து கோபமா போறாரு. எலியா வரல. இல்லை. அடுத்தது பார்த்தோம்னா பூமி எரிச்சு, பயங்கரமான பூமி எரிச்சு உண்டாகுது. எலியா வெளியே வரல. அடுத்தது பார்த்தோம்னா பயங்கர, அதாவது ரொம்ப கோபமா. இப்ப நம்ம சோதம் குமாரா அந்த லோத்துடைய நாட்கள்ல சோதம் குமாரா அழிப்பார் இல்லையா? அழிக்கும் போது அந்த வசனம் என்ன சொல்றதுனாக்கா, பகலிலே உஷ்ணமான வேளையில், எப்படி பகலிலே உஷ்ணமான வேளையில் அந்த தேசத்தை அக்கினியால கந்தகத்தினால எரிச்சு போடுறாரு. அப்ப அந்த உஷ்ணமான நேரத்தில் கடவுள் என்ன பண்றாரு? கோபமா இருக்கிறாரு. இதே ஆதாமுடைய சரித்திரத்தில் பார்த்து வச்சுங்களேன், அவனை சந்திக்க வரும்போது எப்போ வராங்க? அது 3ஆம் அதிகாரத்தில் இருக்கு. பகலிலே குளிர்ந்த நேரத்தில், பகலிலே குளிர்ச்சியான வேளையில் ஆதாமை சந்திக்க. அப்ப குளிர்ச்சியான நேரத்தில் இருக்கும்போது கடவுள் எப்படி இருக்கிறாரு? நல்ல மகிழ்ச்சியா, ரிலாக்ஸா, அன்பா இருக்கிறார்கள். இதே மத்தியானத்துல உஷ்ணமான வேளையில எப்படி இருக்கிறாங்க? பயங்கர கோபம். இந்த சோதம் குமார பட்டணத்தை அக்கினியும் கந்தகம் போட்டு எரிச்சு போடுறாரு. அப்ப இந்த எலியாவுக்கு, ஏன்னா எலியா யாரு? கடவுளுக்கு முன்பாக இருக்கிறவர். அப்ப அந்த எலியாவுக்கு என்ன தெரிஞ்சு, இந்த நேரத்தில் நம்ம கடவுளுக்கு முன்னாடி போகக்கூடாது. அவர் எப்படி இருக்கிறாரு? எரிச்சலா இருக்கிறாரு, அவர் ரொம்ப கோபமா இருக்கிறாருன்னு சொல்லிட்டு அக்னியை கடந்து போகுது. அக்னி கடந்து போகும்போதும் கடவுள் அதுல பேசுறாரு தவிர கடவுள் அதுல இல்ல. கடைசி பாருங்க. அடுத்து அதற்கு அவன், சேனையின் தேவனாகிய கர்த்தருக்காக வெகு பக்தி வைராக்கியமாய் இருந்தேன். இஸ்ரவேல் புத்திரர் உமது உடன்படிக்கையை தள்ளிவிட்டார்கள். அப்போ பலத்த காய்ச்சல் இல்ல, பூமி எந்திரச்சல் இல்ல, அக்னி இல்ல, இப்பெல்லாம் கடவுள் எப்படி இருக்கிறாரு? பயங்கர கோபமா இருக்கிறாரு. ஒருவேளை இது உடனே கூட நடந்ததா என்னன்னு சொல்லிட்டு நம்ம தியானிச்சோம்னா தெரியாது. நமக்கு ஒரு கிரமமா வரிசையா சொல்றாங்க, இது எவ்வளவு நேரம் எடுத்துக்கிச்சு அப்படிலாம் தெரியாது. கடைசியா பார்த்தோம்னா ஒரு நல்ல மெல்லிய காற்று, தென்றல் காற்றுன்னு சொல்லுவோம் இல்லைங்களா? அந்த தென்றல் காற்று அடிக்கும் போது கடவுள் அதுல வரும்போது தான் எலியா என்ன பண்றா, தன் முகத்துல ஒரு ஷாம்பு போட்டுக்கிட்டு வெளியே வந்து அப்பதான், இப்ப கடவுள் வந்து என்ன ஆயிட்டாரு? கொஞ்சம் கூல் ஆயிட்டாரு. அப்பா பயங்கர கோபமா வந்தாரு. மகன் எங்க போய் ஒழிஞ்சுக்கிட்டான்? அம்மாவுக்கு பின்னாடி ஒழிஞ்சுக்கிட்டான். அப்ப அம்மா அதை பேசி நல்லா கூல் பண்ணோட இந்த மகன் என்ன பண்றான்? அப்பா முன்னாடி வந்து நிக்கிறான். பயங்கர கோபம் இருந்தவர் இப்ப எப்படி இருப்பாரு? என்னடா என்ன மார்க் எடுத்துருக்காரு? ஒழுங்கா படிக்க மாட்டியா? பிச்சு விடுவேன், ஒழுங்கா படி போ. இதே அப்பா வந்து இருந்தாக்கா பெரம்பு எடுத்து சாத்து சாத்திருப்பார் இல்லைங்களா? மகன் அந்த கோபத்துல, நான் ஏற்கனவே ஒரு கதை சொல்லியிருக்கேன். ஒருவேளை இப்போ அந்த ஞாபகத்தினால நான் சொல்றேன். ஒரு வாத்தியாருக்கு ஒரு பையன், செல்லக்குள்ள ஒரே ஒரு பையன். அந்த வாத்தியார் ஸ்கூல்ல ஹெட் மாஸ்டர். அவர் என்ன பண்றாரு? பையனை சேவ் பண்ணிட்டு இருக்காரு. சேவ் பண்ணிட்டு ஸ்கூலுக்கு சீக்கிரமா கிளம்பும்போது பையனை கூப்பிடுறாரு, தம்பிங்க வா, நீ போயிட்டு ஒரு 50 ரூபாய் நம்ம கையில் கொடுக்குறாரு. கொடுத்து சீக்கிரம் போயிட்டு நீ கடையில் போயிட்டு ஒரு 4 இட்லியும் ஒரு வடையும் வாங்கிட்டு வா, அப்பாவுக்கு டைம் ஆயிடுச்சு, நான் சீக்கிரம் ஸ்கூலுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 50 ரூபா கொடுக்குறாரு. இந்த பையனை அந்த 50 ரூபா வாங்கிட்டு போனாக்கா டிஃபன் வாங்க தான் போறான். போற வழியில் பார்த்தீங்கன்னா அந்த எலக்ட்ரானிக் கடை, எலக்ட்ரானிக் கூட்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா? இவன் வந்து ஒரு எலக்ட்ரானிக் விஷயம் ஒன்று செஞ்சுட்டு இருக்கான். செய்யும் போது பார்த்தாக்கா ஒரே ஒரு பேட்டரி வாங்கினாக்கா இவன் செய்த அந்த கார் ரெடி ஆகிடும். எல்லாமே செஞ்சு முடிச்சிட்டான். ஒரு பேட்டரி வாங்கி அந்த பேட்டரியை போட்டானாக்கா அந்த கார் ஓடிடும். இவன் பண்ணது மகிழ்ச்சியா முடிச்சிருவான். பார்த்தாக்கா அந்த கரெக்டா அவனுக்கு என்ன பேட்டரி வேணுமோ அந்த பேட்டரி கடையில் இருக்கு, ஒரு எலக்ட்ரானிக் கடையில். கையில் பார்த்தா 50 ரூபாய் இருக்குது. அந்த எலக்ட்ரானிக் பொருள் பார்த்தா 40 ரூபாய். இவன் யோசிக்கிறான், அப்பாவுக்கு இட்லி கேட்டாரு, ஆனா இது வந்து நம்ம செஞ்சுட்டு இருக்கிற காருக்கு பேட்டரி இருக்கு. அப்பா தானே, ஏன்னா அவங்க அப்பா தானே அப்படின்னு சொல்லி என்ன பண்றான்? ஏன்னா அந்த பேட்டரி வாங்கிட்டு போயிட்டு அந்த கார்ல போடுறான் பாருங்க. அந்த கார் சூப்பரா போடுது. ஏன்னா இவனே தயாரிச்சது. கடையில பொருள் வாங்கி கொஞ்சம் கொஞ்சமா வாங்கி
இவனே தயாரிச்சது. அந்த பேட்டரியை போட்ட உடனே இந்த கார் அருமையா ஓடுது. எப்படி இருக்கும் சந்தோஷம்? நம்ம சின்ன பிள்ளைல அதெல்லாம் பண்ணியிருக்கிறோம் இல்லையா? இந்த பையனுக்கு ஒரே சந்தோஷம். அந்த அப்பா என்ன பண்ணிட்டு இருக்கானே கவனிக்கல. இவன் தயாரிச்சு கார் சூப்பரா ஓடுது. இதை பார்த்து அவன் சந்தோஷமா இருக்கிறான். அப்பா பாக்குறாரு, இவன் வந்ததை வந்து அந்த கண்ணாடியில சேவ் பண்ணிக்கிட்டு இவன் வந்துட்டான கடவுள் அப்பா தெரியுது. அப்ப அப்பா என்ன நினைச்சாரு? என்ன நினைச்சிருப்பாரு? டிஃபன் வாங்கிட்டு வந்துட்டான். சரி நம்ம போய் குளிச்சுட்டு சாப்பிட்டுலான்னு சொல்லிட்டு என்ன பண்ற, சேவ் பண்ணிட்டு போய் குளிச்சுட்டு சாப்பிட்டு வந்து டேபிள்ல பாக்குறாரு. டேபிள்ல இட்லி இல்லை, ஒண்ணுமே இல்லை. டேய் தம்பி, அப்பா இருப்பா வரேன். டேய் டிஃபன் எங்கடா? அங்க இருப்பா வரேன். இவருக்கு பயங்கர டென்ஷன். ஏன்னா லேட் ஆகி போச்சு இல்லையா? லேட் ஆகிட்டு இவர் என்ன பண்றாரு, எங்கடா சொன்னா இவருக்கு கடுப்பாகி போச்சு. அப்பா இவன் அந்த பேசிட்டு இருக்கும்போது, அப்பா அது பாருப்பா கார் நான் செஞ்சதுப்பா. சரிடா டிஃபன் எங்க பார்த்துப்பா, சுவிட்ச் போட்டு அழகா ஓடுது பாருங்கள. டேய் எல்லாம் சரிடா, டிஃபன் எங்கடா? அந்த டிஃபன்ல தான் அந்த டிஃபன் கொடுத்துருப்பா காசு. அதில் நான் என்ன பண்ணிட்டேன், ஒரு பேட்டரி வாங்கி போட்டோம்ப்பா, இன்னும் அழகா ஓடுது பண்ணணும். இவருக்கு பிபி ஏறி அங்க இருக்கிற ஒரு பெரிய தரம் எடுத்து இந்த கண்ணா அடிக்கிறாரு. அழுதுகிட்டு அப்பா இல்லப்பா, அவங்க அம்மா மரியாதையா போயிடு. இந்த ராஸ்கல் நான் என்ன சொன்னேன், இட்லி வடை அவசரமாயிடுச்சு இட்லி வாங்கிட்டு வரான்னு சொன்னாக்கா இவன் என்ன பண்ணி வச்சிருக்கிறான், பேட்டரியை வாங்கி விளையாடிட்டு இருக்கான் பாருன்னு சொல்லிட்டு அவனை நல்லா அடிச்சிருந்தாரு. அடிச்சுட்டு அந்த கோலை போட்டு பட்னியாவே ஸ்கூலுக்கு கிளம்பி போயிடுறாரு. ஸ்கூலுக்கு கிளம்பி போயிட்டாக்கா, ஏன்னா ஒரே பையன் செல்லமான பையன், ஸ்கூல்ல இவருக்கு உட்காரவே முடியல. என்னடா பிள்ளைய போய் இப்படி அடிச்சுட்டு விஷயம் எவ்வளவு ரூபாய் தான், வெறும் 50 ரூபாய் விஷயத்துக்கு நம்ம பிள்ளைய போட்டு இப்படி அடிச்சுட்டுன்னு சொல்லிட்டு அவருக்கு கிளாஸ் உட்காரவே முடியல. நேரம் என்ன பண்றாரு, ஒரு ஹாஃப் டே லீவ் போட்டுறாரு. லீவ் போட்டு நேராக வீட்டுக்கு வர. வீட்டுக்கு வந்து டே தம்பி இவனுக்கு பையன் மறுபடியும் அடிக்க வந்துட்டு வரோன்னு சொல்லிட்டு, அப்பா மறுபடியும் அடிக்க வந்துட்டு வரோன்னு சொல்லிட்டு, அப்பா மன்னிச்சிருப்பா நான் இனிமேல் செய்ய மாட்டேமான்னு சொல்லிட்டு போயிட்டு அவர் முன்னாடி நிற்கிறான். இவருக்கு பையன் அழுகுறத பார்த்த உடனே இவரும் அழுகுறாரு. சரிம்மா ஒன்று கவலை அடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு சரி போய் ட்ரெஸ் பண்ணிட்டு வா. ட்ரெஸ் பண்ணிட்டு வந்த உடனே நேராக ஹோட்டலுக்கு கூப்பிட்டு போறாரு. நல்ல மட்டன் பிரியாணி, சூப்பராக மட்டன் பிரியாணி. இவன் பயப்படான், இல்லைப்பா வேண்டாம்ப்பா வேண்டாம்ப்பா இருமாங்கண்ணே, நான் காலையில் போக இருந்ததா நீ வேற எனக்கு இப்படி பண்ணிட்டு அவன் சொல்லிட்டு அப்பா என்ன பண்ணுறாரு, நல்லா சாப்பிட்றான். அவன் சொல்லிட்டு நல்ல மட்டன் பிரியாணி அதுக்கு அவனுக்கு கபாப் அதெல்லாம் வாங்கி கொடுக்குறாரு. வாங்கி கொடுத்துட்டு மறுபடியும் அந்த பஸாருக்கு கூப்பிட்டு வர்றாரு. மகனே நீ அந்த ஒரு சின்ன கார் ஒன்று செஞ்சிடல, அந்த சின்ன காருக்கு தான் நான் 50 ரூபாய் செலவு பண்ணிட்டேன், பெரிய கார் ஒன்று வாங்கிக்கலாம். எப்படி சொல்றாரு, பெரிய கார் ஒன்று வாங்கி, பெரிய கார் ஒன்று வாங்கி உன் இஷ்டமானபடி செய்டா. அவன் சொன்ன அவன் என்னெல்லாம் கேட்கிறானோ அவ்வளோதான் வாங்கி கொடுக்குறாரு அந்த அப்பா. ஏன்னா அந்த அப்பாவுடைய மனம் யாருக்கு தெரிஞ்சதுங்க, அந்த தாய்க்கு தெரிஞ்சதுங்க. அந்த காலையில் அவனை காப்பாற்றிட்டாங்க. அந்த காலையில காப்பாத்தின அந்த தண்டிச்ச அப்பாவுக்கு தன் மகன் மேல அந்த நேரத்தில் கோவப்பட்டதை தவிர தன் மகனை குறித்து அவருக்கு அவ்வளோ ஒரு கரிசனையா அன்பா அவன் கேட்டதுக்கும் அதிகமாய் பெரிய பெரிய காலை செய்கிற அளவுக்கு அவனுக்கு பண்ணாரு. இதேதான் எலியா ரொம்ப கோபமான கடவுளுக்கு வெளியே வந்து பார்க்கலைங்க. ஏன்னா இந்த நேரத்தில் போனோம்னா நம்முடைய கடவுள் ரொம்ப எரிச்சலா இருக்கிறாரு, ரொம்ப கோபமா இருக்கிறாரு. ஏன்னா நம்முடைய கடவுளுக்கு நிறைய பேர் இருக்குதுங்க, யெகோவாக்கு இல்லைங்களா, எரிச்சல் உள்ள கடவுளா இருக்கிறேன் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு. அவர் வந்து இரக்கமுள்ள கடவுள், ரொம்ப மனதுருக்கம் உள்ள கடவுள். ஆனா நம்முடைய வீரர்களை வந்து அவரு பொறுத்துக்கிறதே இல்லை. ஏன்னா எத்தனை இஸ்ரவேல் ஜனங்களை வனாந்தரத்துல எத்தனை இஸ்ரவேலர்கள் மனித போனாங்க இல்லைங்களா, எகிப்திலிருந்து பொறுத்தாங்க இல்லைங்களா, பொறுப்பு கானானுக்கு போனது எத்தனை பேருக்கு, எகிப்திலிருந்து புறப்பட்டவங்க. ஏன்னா நிறைய பேர் போனாங்க, பட் எகிப்திலிருந்து புறப்பட்டு வந்தாங்க இல்லைங்களா, 40 வருஷம் வனாந்தரத்துக்கு சுற்றினாங்க இல்லைங்களா, அதுல எத்தனை பேருக்கு கானானுக்கு போய் சேர்ந்தாங்க, 2 பேர். வெரி குட், பிரைஸ் தி லார்ட். காலேபும் யோசுவா மட்டும் தான், அந்த 2 பேர் தான். வேற எல்லாரையும் கடவுள் என்ன பண்ணிட்டாங்க, கோபம் எரிச்சல் உள்ள கடவுள். ஏன்னா பயங்கர அதிசயங்களை செஞ்சு பயங்கர அற்புதங்களை செஞ்சு கடவுள் இந்த மக்களை கொண்டு வந்திருக்கிறாரு. இந்த மக்கள் செஞ்சது எல்லாமே என்னதுங்க, முறுமுறுப்பு, கடவுளுக்கு விரோதமானது, மோசே கிட்ட போய் சண்டை போடுறது, இதெல்லாம் பார்த்தோம்னா கடவுளுக்கு பொறுக்கவே இல்லை. இந்த ஜனங்களை ஏன் கொண்டு வந்தேன், ஏன்னா இந்த மனிதர்களை படைத்ததை குறித்து அவர் என்ன பண்ணாருங்க, மனஸ்தாபப்பட்டார். அதனால தான் கோபம் காலத்துல எல்லாத்தையுமே அழிச்சு போட்டார். அப்படி எரிச்சல் உள்ள கடவுளுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சு எலியா வெளியே வரவே இல்லை.
வராம அடுத்து பார்த்தா நல்லா தென்றல் காற்று வந்து சில்லுன்னு அடிக்குது. அப்பதான் வெளியே வந்து நிற்கிறோம். வெளியே வந்து முக்காடை போட்டுக்கிட்டு எந்தாலும் கூட கடவுள்கிட்ட என்ன பண்ணக்கூடாது, முகமுகமா பேசக்கூடாது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு முக்காடை போட்டுக்கிட்டு அங்க நிக்கிறான். அப்பதான் கடவுள் கேட்கிறாரு எலியாவே, மறுபடியும் கேட்கிறாரு எலியாவே உங்களுடைய தொகையில் என்ன காரியம்? அப்ப சொல்றான், ஆமா கடவுள் இந்த மாதிரி இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாம். அப்படியா, சரி. ஏன்னா இப்ப கடவுள் கொஞ்சம் சமாதானம் ஆயிட்டாரு. சரி, நீ செய்ய வேண்டிய காரியம் இன்னும் இருக்கு. நீ தமஸ்கு வழியா எங்க போ, வனாந்தரத்துக்கு போ. ஏன்னா அந்த வனாந்தரத்தை தாண்டி நீ போகும்போது அங்கே செய்ய வேண்டிய காரியம் 2 ராஜாக்களை நீ என்ன பண்ணணும், அபிஷேகம் பண்ணணும். உன் ஸ்தானத்துல எலிசாவை நீ அபிஷேகம் பண்ணணும். இத்தனை வேலை இருக்கு இல்லையா, நீ என்ன பண்ண, தமஸ்கு வழியா மறுபடியும் நீ வனாந்தரத்துக்கு போ, பயப்படாத அப்படின்னு சொன்னார் இல்லைங்களா. சொன்ன கடவுள் இவருக்கு என்ன பண்ணாருங்க, எலியாக்கு இப்படி சொல்லி அனுப்பிச்சார் இல்லைங்களா. இவரும் போறாரு, போயிட்டு ராஜாக்கள் அபிஷேகம் பண்ணிட்டாரு, எலிசா அபிஷேகம் பண்ணிட்டாரு. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு, எலியாவுடைய வார்த்தை என்ன கேட்டாருங்க கடவுள்கிட்ட, என்னங்க சொல்லுங்க, கடவுள்கிட்ட இவன் வார்த்தையை அவன் கேட்கிறான், என்னன்னு, போதும் கர்த்தாவே என் ஆவியை எடுத்துக்கொள்ளும். ஏன் இதை சொல்றேன்னாக்கா, கடவுள்கிட்ட நம்ம ஜெபிக்கும் போது நம்ம உருக்கமா ஜெபிக்கணுங்க. நம்ம வாய் வந்ததெல்லாம் அந்த சிச்சுவேஷன் தகுந்த மாதிரி கடவுளுடைய சந்நிதியில நம்ம ஜெபிக்கவே கூடாது. எலியாவை போல அவர் முன்பாக நிற்கிறவர்களை போல நாமும் மாறணும். இந்த நேரத்துல கடவுள் என்ன மூடில் இருக்கிறாருன்றதும் நம்ம அறிஞ்சிருக்கணுங்க. அதுதான் எலியாவுக்கும் கடவுளுக்கு இருந்த ஒரு ரிலேஷன்ஷிப். கடவுள் என்ன மூடில் இருக்கிறான்னு கூட யாருக்கு தெரியும், எலியாவுக்கு தெரியும். அப்படிப்பட்ட எலியா கடவுள்கிட்ட என்ன சொல்றான், போதும் கர்த்தாவே. நம்ம சாதாரண போதும்பா, இவனுக்கு கொடுப்பட்டது போதும், இந்த பதவியே நமக்கு வேணாம். நம்ம என்ன செஞ்சாலும் இந்த பதவியில் வந்துட்டு நம்ம குறையே சொல்லிருப்பாங்க, போதும் இனிமேல் இந்த சர்ச்சில் எந்த பதவியும் நமக்கு வேணாம்னு சொல்லிட்டு சிலர் சொல்றாங்க இல்லைங்களா. இன்னும் சொல்ல போனா சர்ச்சையை திட்டிட்டு போறவங்க கூட சில மக்கள் உண்டு. ஆனா இந்த எலியாவும் அதே மாதிரி தான் கேட்டா கடவுள்கிட்ட, போதும் கர்த்தாவே என் ஆவியை எடுத்துக்கொள்ளும். எடுத்துக்கிட்டாரா இல்லைங்களா, எலியா கேட்டான் இல்லைங்களா, போதும் கர்த்தாவே என் ஆவியை எடுத்துக்கொள்ளும் அப்படின்னு சொன்ன எலியாவுக்கு அவர் சின்ன சின்ன வேலையை கொடுத்து முடிப்பான்னு சொல்லிட்டு அவர் ஸ்தானத்துல எலிசா வந்துட்டான். எலியா என்ன பண்ணாருங்க, உயிரோட எடுத்துக்கிட்டான். அவன் சொன்னது போதும் நான் செத்துறன்ற மாதிரி கேட்டான். ஆனா அவருடைய வார்த்தையை, ஏன்னா எலியா மேல கடவுளுக்கு ஒரு அன்பு இருந்துச்சுங்க, ஒரு கரிசனை இருந்துச்சு. எனவே அவன் அந்த கடந்து போன அக்கினிலாம் அவனை தண்டிக்கல. கடவுள் அந்த மெல்லிய சத்தத்துல அவனோட பேசி, சரி எலியா இந்த வேலையெல்லாம் அந்த முடின்னு சொல்லிட்டு அவருக்கு ப்ராஜெக்ட் கொடுத்து அந்த வேலையெல்லாம் முடிச்ச உடனே கடவுளே என்ன பண்றாரு, அவனை இவரோட சுழல் காட்சியில அக்கினி ரதத்திலே அவனை எடுத்துக்கொண்டார். ஏன்னா கடவுள் எப்பவுமே தன் ஒரு மனுஷனை, இப்ப தாவீதின் காரியத்தில் நம்ம பார்த்து வச்சுக்கோங்களேன், தாவீது அவருக்கு எப்படியா இருதயத்துக்கு ஏற்றவர். ஆனா எவ்வளவு பெரிய மகா பாதகமான விஷயத்தை அவர் செஞ்சாரு இல்லைங்களா, எவ்வளவு பெரிய விஷயத்தை செஞ்சார் இல்லைங்களா. உரியாவின் உரியாவை இத்தனைக்கும் மனைவி எடுத்துக்கல, உரியாவை கொண்டுட்டு எவ்வளவு தவறு. இது சாதாரணமா நம்ம உலக பிரகாரம் சொன்னோம்னா இது பெரிய பாவம் என்றாலும் கடவுள் தாவீது மேல ரொம்ப அன்பு உள்ளவர். அவருடைய இருதயத்துக்கு ஏற்ற தாவீதை அவ்வளவு பெரிய பாவம் செஞ்சல் என்ன பண்றாங்க, அதை மன்னித்து அவனை மீண்டுமாய் ராஜாவாக இன்னும் அதிகமாய் பெருக செய்யறாங்க. அதே மாதிரி தான் எலியா இவ்வளவு பெரிய வார்த்தை சொன்னாலும் கூட கடவுள் அவனை என்ன பண்ணல, ஏன்னா அவன் யாருங்க, எனக்கு முன்ன நிற்கிறவன், தன்னுடைய ஜனத்துக்காக என்கிட்ட பரிந்து பேசுறவன் எலியா. அவரை தண்டிக்க முடியுமா, இல்ல. ஆனா அவன் என்ன கேட்டுட்டான், போதும் கர்த்தாவே என்னை எடுத்துங்க, சரி வா சொல்லிட்டு எலியாவை எடுத்துக்கொள்றாரு. அப்படியே பார்க்கும்போது இந்த பழைய ஏற்பாட்டில் நடந்த விஷயம் இல்லைங்களா. புதிய ஏற்பாட்டில் அப்படியே இதை பத்தி நம்ம தியானிக்கும் போது பார்த்தோம்னா இதே ஆவியில இன்னொருத்தர் வர புதிய ஏற்பாட்டில் எலியாவின் ஆவியோட இவன் வந்தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தனை பத்தி சொல்லிட்டு யாரு, எலியாவின் ஆவியிலே இவன் வந்தான்னு சொல்லிட்டு லூக்கா எழுதின சுவிசேஷம்
அது படிங்க. லூக்கா 1ஆம் அதிகாரம், லூக்கா 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் படிங்க. யோவான் ஸ்நானன். அவன் எலியாவின் ஆவியும் பலமும் உடையவனாய் அவருக்கு முன்னே நடந்து பிதாக்களுடைய இருதயங்களை பிள்ளைகளிடத்திற்கும் கீழ்ப்படியாதவர்களை நீதிமான்களின் விவேகத்திற்கும் திருப்பி இது யாரை பத்தி சொல்றதுனாக்கா யோவான். இந்த எலியா எப்படி ரொம்ப ரஃப்பானவர். எலியா எப்படின்னாக்கா சும்மா சாப்பிட்டா அந்த மாதிரி பட்ட தீர்க்கதரிசி இல்லைங்க. எலியா வந்து 450 பேரை வெட்டி விட்டவர். அதே மாதிரி அங்க இருக்கிற பாகாலுடைய பலிபீடங்கள் இதெல்லாம் இடிச்சு போடுறவர், வைராக்கியமானவர். இவரை வந்து கடவுள் என்ன பண்றாரு, வானத்திற்கு உயிரோடு எடுத்துக் கொள்றாரு. ஆனா அதே ஆவியில அவரை போலவே ஒருத்தர் வராரு பழைய ஏற்பாடுல, புதிய ஏற்பாட்டுல யோவான் ஸ்நானகன். இந்த யோவான் ஸ்நானகன் எப்படி ரொம்ப சாப்பிட்டா மக்களை பார்த்து என்ன கூப்பிடுறாங்க, அஞ்சா நெஞ்சம் உள்ளவர். மக்களை பார்த்து அவர் கூப்பிடுறது என்ன கூப்பிடுறாரு, பாம்பு குட்டிகளே. அவரோட ட்ரெஸ் பார்த்தீங்கன்னா ஒட்டக மயிறு. மக்கள் போடுற ட்ரெஸ் அவர் போடல, காட்டுல இந்த காட்டு மனுஷன் சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி யோவான் ஸ்நானகன் இருந்ததுங்க காட்டு மனுஷன். பேசுறதெல்லாம் ரஃபா, பேசுறதெல்லாம் ஒரு மாதிரி பெரிய பாம்பு குட்டிகளே நீங்களாம் என்னத்துக்கு வரீங்க, உங்களை யாருக்கு வர சொன்னது, இப்படி ஒரு மாதிரி ரஃபா பேசுற ஒரு தீர்க்கதரிசி. இந்த தீர்க்கதரிசி எப்படி வராதுனாக்கா எலியாவின் ஆவியில வந்தாரு. இந்த எலியாவின் தலைக்கு நிர்ணயம் பண்ணாங்க இல்லைங்களா எசபேல், 24 மணி நேரத்துல இந்த எலியாவின் தலையை நான் வெட்டி போடுவேன்னு சொல்லிட்டு சொன்னாங்க இல்லைங்களா. யோவான் ஸ்நானகன் எப்படி மறிச்சாரு, யார் வெட்டது, தலையை வெட்டது யாருங்க, அங்க ஒரு லேடி சொல்றா நாளைக்கு 24 மணி நேரத்துக்குள்ள இந்த எலியாவின் தலை அவன் உடம்புல இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன அதே பெண், அந்த பெண் இல்ல, அதே பெண்ணின் ஆவி ஏரோதின் மனைவி என்ன பண்றா, நாளைக்கு இந்த யோவான் ஸ்நானகனுடைய தலைய வெட்டிட்டா. ஏன்னா இந்த யோவான் ஸ்நானகன் வந்து யாருடைய ஆவியில, எலியாவின் ஆவியில. எலியாவுக்கு வந்து தண்டனை என்னது, 24 மணி நேரத்துக்கு தலை வெட்டப்படும். ஆனா அது எங்க நிறைவேறுதுங்க, யோவான் ஸ்நானகன்ல அந்த காரியமானது நிறைவேறுது. எனவே பிரியமானவர்களே, நம்முடைய இன்னும் இந்த மாதிரி அந்த சம்பவம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் சொல்லலாம். ஆனா எலியாவின் காரியத்துல அப்படியே நடக்கும். ஏன்னா இந்த எலியா ஒருவேளை அவர் உயிரோட வானத்தில் எடுத்துக் கொள்ளப்பட்டாரு. அதே மாதிரி மருதுப மலையில யாரார் வந்ததுங்க, மருதுப மலையில இயேசுவோட சம்பாதிச்சது யாருங்க, மோசேவும் எலியாவும் அவரோட சம்பாதிச்சுக்கிறாங்க. ஆனா அப்படிப்பட்ட எலியாவின் ஆவியில இந்த யோவான் ஸ்நானகன் வராரு. யோவான் ஸ்நானகன் கூட பார்த்துன்னு வச்சுங்களேன் ரொம்ப தைரியமானவர். ஆனா ஒரு காலம் இப்ப இயேசு நடந்து வராது இல்லைங்களா, அப்ப இவர் தான் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவன் அப்படின்னு சொன்னது யாருங்க, உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவன் அப்படின்னு சொன்னது யாருங்க, யோவான் ஸ்நானகன். அவர் தான் சொல்றாரு. ஆனா அவருக்கே தான் எலியாவை மாதிரியே, ஏன்னா எலியாவுக்கு அந்த அம்மா சொன்ன பயந்து ஓடினார் இல்லைங்களா, அதே ஆவியில வந்த யோவான் ஸ்நானகன் கேட்கிறாரு. அவரை பிடிச்சி ஜெயில போட்டுறாங்க. யாரவ, யோவான் ஸ்நானகன் ஜெயில போட்டுறாங்க. ரொம்ப நாளா நான் இயேசு கிறிஸ்து அந்த நாட்கள் அதிசயங்கள்லாம் செஞ்சுட்டு இருக்கிறாரு. பெத்லகேம்ல சமாரியாவில் இதெல்லாம் பார்க்க செய்யறாரு. அப்ப யோவான் ஸ்நானகன் என்ன நினைச்சாரு, ஏசாமி இவர் தான் சர்வ வல்லமையுள்ளவர், நான் யாரு, அவருக்கு முன் தூதன், என்ன இவர் வந்து காப்பாத்திருவாரு அப்படின்னு சொல்லி யோவான் ஸ்நானகன் நினைச்சாரு. ஆனா ஏசாமி என்ன பண்ணிட்டார், யோவான் ஸ்நானகன் பத்மூலம் போல எப்படி பார்க்கறன்னு சொல்லிட்டு வந்து விசாரிக்கல. அப்ப யோவான் ஸ்நானகனுக்கு ஒரு டவுட், என்னன்னு, இவர் தானே ஏசாமி, இவர் தானே எல்லாம் சர்வ வல்லமையுள்ளவர், இவர் தானே இவ்வளவு அற்புதங்களை செய்யறாரு, என்னையா வந்து பார்க்கல, இந்த சிறையில் என்னை காப்பாற்றிருக்கணும் இல்ல. ஆனா இவர் ஏசாமி என்ன பண்ணல, அட்லீஸ்ட் வந்து பேசக்கூட இல்லையே. அப்ப அந்த சீஷரன் கிட்ட சொல்லி அனுப்புறாரு, வரப்போகிற மேசை நீர் தானா, இல்லாட்டி வேறொரு வரத்துக்கு நான் காத்துருக்கணுமா. ஏன்னா எலியா கொஞ்சம் டவுட், இவ்வளவு நான் வைராக்கியமா இருந்தேன், ஒரு லேடி என் உயிரை வாங்க போகுதுன்னு சொல்லிட்டு ஒரு டவுட் வச்சுல்ல, அந்த லேடிக்கு தப்பிச்சு ஓட்டார்ல, அதே சந்தேகம் யோவான் ஸ்நானகனுக்கு வருது. ஏன்னா இவ்வளவு சர்வமுள்ள இயேசுசாமி இருக்கிறாரு, அவருடைய முன்தூதன் தான் நானு, என்னை இதுவரைக்கும் வந்து அவருக்கு என்ன பண்ணல, ஜெயிலுக்கும் வந்து பார்க்கலையே, என்னை எப்படி காப்பாற்றுவாரா காப்பாற்ற மாட்டாரா அப்படின்தான் இயேசுசாமி கிட்ட ஆள் அனுப்பி கேட்கிறான், நீ தான் மேசியாவா,
இல்லை என்னை காப்பாற்றுறதுக்கு இன்னொருத்தர் வர நான் காத்திருக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த எலியாவின் ஆவியில் யோவான் ஸ்நானகன் ஒரு சந்தேக பார்வையில் அவரை கேட்டு யோவான் ஸ்நானகன் என்னதான் நடந்துச்சுங்க, எலியாவுக்கு என்ன சம்பவிக்கணுமோ அது அப்படியே யோவான் ஸ்நானகனுக்கு அவருடைய தலை வெட்டப்பட்டு. விஷயம் என்னன்னாக்கா அன்னைக்கு ஒருவேளை இது 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 நடந்த சங்கதி என்ன விஷயம், இந்த எலியாவுக்குள்ள ஸ்பெஷல் என்னன்னாக்கா அவர் கடவுளுடைய சன்னதியிலே இருக்கிறவர், கடவுளுடைய எல்லா உணர்வுகளை அவர் அறிந்தவர். நம்ம கொடுங்க இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில் இப்படி வளர்ந்தது. ஆனா எனக்கு ஒன்றும் இல்லை, இதை தியானிக்கும் போது பார்த்தா நான் சின்ன சின்ன தப்பு சேர்த்து வச்சுக்கிறேன். மனுஷன் தானே, இப்போ நான் ரொம்ப பரிசுத்தவான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல நம்ம பாவம் இல்லைன்னா நம்மை வஞ்சிக்கிறவர்களாக மாறிடும். நம்ம சின்ன சின்ன தவறுகள் கடவுளுக்கு பிரியமில்லாத காரியங்கள் செஞ்சோம்னா எனக்கு இம்மிடியேட்டா தண்டனை கிடைக்கும். அந்த அனுபவம் நம்ம பாவம் செய்தோம், ஐயோ கடவுளுக்கு விரோதமா இது நம்ம செஞ்சுட்டோமா, கடவுளுக்கு சின்ன சின்ன தவறுகள் கூட. உதாரணம் சொல்றேன், இப்ப ஏசாமி சொல்லும் போது ஒரு பெண்ணை இச்சையாக பார்த்தா நீ என்ன பண்ணிட்ட முன்சாரம் பண்ணி அப்படின்ற, ஏன்னா அந்த சின்ன சின்ன விஷயங்கள் கூட கடவுளுக்கு விருப்பம் இல்லாத காரியம். ஏன்னா அந்த சின்ன சின்ன விஷயம் அப்ப எனக்கு என்ன ஒரு நிம்மதினாக்கா கடவுள் நம்மை பார்த்துட்டு தான் இருக்கிறாரு அப்படின்ற. ஏன்னா நம்ம தவறு செய்யும் போது நம்மை சுத்தி காட்டி சரி பண்றாருல்ல இல்லைங்களா. நன்மை செய்வது மாத்திரம் இல்லைங்க, நமக்கு ஒரு தீமை வருதுன்னா கூட கடவுள் நம்மை கண்ணோக்கி கொண்டிருக்கிறார் இல்லைங்களா. இந்த எலியா கேட்ட அந்த வார்த்தையின் மூலமாக எலியாவுக்கு இன்னும் நிறைய விஷயங்கள் இருந்திருக்கும். கடவுளை கிட்ட எலியாவுக்கு நிறைய இருந்திருக்கும். ஆனா அவருடைய வார்த்தை எலியாவை என்னை எடுத்துக்கொள்ள சுவாமி எடுத்துக்கிட்டார். ஏன்னா கடவுளுடைய இருதயம் வந்து நல்லா தெரியும். இனியும் நம்ம கடவுள்கிட்ட முரட்டாட்டம் பண்ற விஷயம் இருக்கக்கூடாது அவன் சொல்லிட்டு அவனுடைய சோர்வினால அவன் தன்னை கடவுளுக்கு போது சாமி. அப்ப இந்த நாட்களில் கூட அந்த ஆவிக்குரிய அனுபவம் நிச்சயமா நமக்கு வேணும். நான் உள்ளபடியே சொல்றேன், நம்முடைய ஆவிக்குரிய வளர்ச்சி நிச்சயமாக போதாது. நாம் கடவுளுடைய சித்தத்தை உணர்கின்ற ஒரு அனுபவத்திற்கு நாம் போகணும். கிட்டத்தட்ட நம்ம 40 வருஷமா இந்த வேதத்தின் வார்த்தைகளை நம்ம தியானிக்கிறோம், கடவுளுடைய அன்பில் நிலைத்திருக்கிறோம். இன்னமும் நம்ம ஒரு சின்ன பிள்ளைங்க மாதிரி எனக்கு இது வேணும், எனக்கு கடவுள் நம்ம படைக்கும் போதே நமக்கு என்ன தேவை என்பதை ஏற்கனவே அறிந்திருக்கிறார். ஏற்ற காலத்திலே அதை நம்ம செய்ய அவர் நிறைவேற்ற அவர் வல்லவராக இருக்கிறார். நமக்கு ஒரு விஷயத்தை மாத்திரம் சொல்லியிருக்கிறாங்க. நம்ம எப்படி இருந்தாலும் நடக்குமா, என் பிரமாணங்களிலே நிலைத்திருந்தால், என் கற்பனைகளை கை கொண்டால் இந்த ஆசீர்வாதம் உனக்கு. இதான் இஸ்ரவேலை பார்த்தா தானே சொல்றாரு, இஸ்ரவேலே உன்னை பலத்த ஜாதியாக்குவேன், உனக்கு நீ காணாததும் அந்த தேசத்தை உனக்கு கொடுப்பேன். ஆனா சொல்றாரு இல்லைங்களா, அவர் எல்லா ஆசீர்வாதத்தையும் இஸ்ரவேலுக்கு வச்சாரு. ஆனா வச்சுட்டு ஒரே ஒரு கண்டிஷன், என் கட்டளையின் படியும் என் நியமங்களின் படியும் நீ நடக்கணும். நம்முடைய தேவனாய கர்த்தர் கூட இயேசு சுவாமி நமக்கு எல்லா ஆசீர்வாதத்தையும் வச்சிருக்கிறார். வச்சுட்டு நான் ரொம்ப கிருபை உள்ள கர்த்தர், நீங்க எப்படின்னா வாழணும் நமக்கு சொன்னாரா? இல்ல, பிதாவின் சித்தத்தை செய்கிறவனே எனக்கு பாத்திரன், எனக்கு பிரியமானவர். ஏசாமி நல்ல கருணை உள்ளவர்கள், ஏசாமி ரொம்ப கிருபை உள்ளவர். ஆனா பிதாவின் சித்தத்தை எல்லாம் ஒரு கருத்தை கூட செய்யறது. 12 பேர் சீஷர்கள் அவருக்கு, 12 பேர் சீஷரா இருக்கு. கேட்கிறாங்க, கடவுளே நாம அதெல்லாம் எனக்கு தெரியாது. இதான் யாருக்கு நியமிச்சிருக்குதோ அவனுக்கு தான். அப்ப பிதாவுக்கு முற்றிலுமாய் தன்னை ஒப்பு கொடுத்தவர் இயேசு கிறிஸ்து. அதே போல அந்த பிதாவின் சித்தத்தை அப்படியே உணர்ந்தவர் தான் இந்த எலியா. அப்படிப்பட்ட எல்லா அனுபவத்தையும் பெற்ற எலியா தான் எல்லாத்துக்கும் பெரிய பாக்கியமாகிய. இப்ப நம்ம கிறிஸ்தவங்களா இருக்கணும், நமக்கு என்ன ஆசை? நம்ம கிறிஸ்தவங்களாக எதுக்கு இருக்கணும்? கடவுள் நமக்கு பரலோக ராஜ்யம் வச்சிருக்கிறார் இல்லைங்களா? அதுதான் நம்முடைய ஆசை. மற்ற உலகத்தின் காரியத்தில் நமக்கு ஏற்கனவே கொடுத்து வச்சிருக்கிறாரு. நம்முடைய கிறிஸ்தவர்களாக நம்ம அவருடைய ரத்தத்தால் கழுவப்பட்டு ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம்னா இந்த உலகத்தின் ஆசைக்கோ உலகத்தின் ஆசீர்வாதங்களுக்கோ இல்லை. நமக்கு அவர் முன் குறித்திருக்கிறது, நான் போய் ஆயத்தப்படுத்துவேன், மாத்திரமல்ல நான் இருக்கிற இடத்திலே உங்களை சேர்த்து. அதான் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற
எனவே பிரியமானவர்களே, எலியாவை போல அவருடைய அன்புக்குள்ளே நாம் நிலைத்திருக்கிறோம். அவருடைய கடவுளுடைய உணர்வு, இந்த நேரத்தில் கடவுளுடைய அமல் எப்படி இருக்கிறாரு, அந்த உணர்வு நமக்கு வேணும். நம்ம ஒருவேளை மாம்ச பலவீனத்தினால மனுஷயத்துல சில தவறுகளை தவறுகள் சொல்றதை விட சின்ன சின்ன அந்த என்ன சொல்றது, சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ், உணர்வினால இல்ல இப்போ நம்ம ஸ்கூல்ல சின்ன பென்சில் எடுத்தா கூட களவு தான் இல்லைங்களா? இப்ப நம்ம ஒரு தப்பு செய்யலாம், அதை நம்ம சுற்றி காட்டாம இருக்கிறது கூட தவறு தான். இப்படிப்பட்ட காரியங்கள் நம்ம செஞ்சா கூட அந்த கடவுளுடைய உணர்வு நமக்கு இருக்கணும். அந்த எலியா பெற்றுக்கிட்டார் இல்லைங்களா, அந்த உணர்வு நமக்கு வேணும். அதே போல தேவனோட பேசுற விஷயம், தேவனோட அந்த பேசுற அந்த உணர்வு, அந்த ஏன்னா கடவுளே சொல்றாரு, எனக்கு முன்பாக நிற்கிறோம் பாரு. ஒரு தகப்பன் அப்படிதான் சொல்லுவான், என் ஒய்ஃப் சொல்லிட்டாங்க, எத்தனை இல்லை நிறைய பேர் அப்படிதான் சொல்றேன், என் ஒய்ஃப் சொல்லிட்டாங்க நான் மீற முடியாது. இந்த எலியா சொல்லிட்டான், நான் மீறவே முடியாது. அப்படிப்பட்ட அந்த அனுபவத்துக்குள்ளே நாம் வரணும். அதுக்கு தான் அந்த எலியாவுடைய காலை சரித்திரம் நமக்கு ஏதோ சும்மா தெரியட்டும் அப்படின்னு இல்லை, அந்த எலியாவின் அனுபவம் நமக்கும் வேணும். அந்த ஜெபத்தில் நம்ம என்ன கேட்கிறோன்றத அந்த அனுபவம் நமக்கு வேணும். அந்த ஜெபத்தில் நம்ம பண்ணும்போது நம்முடைய நம்ம 2 பேர் ஜெபம் பண்ணாங்க இல்லைங்களா, ஒரு தாயக்கார பரிசெயல். கடவுள் சமூகத்தில் வந்து பரிசெயல் பண்ண நம்ம ஜெபிக்கூடாது. கடவுள் சமூகத்தில் வரும்போது ஆயக்காரனை போல நம்முடைய சமூகத்தில் கூட வரத்துக்கு நானே மாத்திர நல்ல கடவுளே, நம்ம அங்க அப்படி நிற்கிற அப்படிப்பட்ட ஒரு அனுபவம் வேணும். இங்க வந்து நான் நீதிமான் சொல்ற, நம்முடைய நீதி என்னமா? அழுக்கான கந்தை. அப்ப கடவுளுக்கு முன்னாடி வரும்போது நம்மை முற்றிலுமா சரண்டர் பண்ணிடணும் கடவுளுக்கு. நம்ம முற்றிலுமா நம்ம சரண்டர் பண்ணிட்டோம்னா கடவுளுக்கு அது ரொம்ப ஏற்புடையது. ஒரு நல்ல கலெக்டரேட் போயிட்டு கைண்டா பேசணுமா சார், ஸோ இது அப்படின்னு பேசணுமா? பணிவா பேசுற கலெக்டர் ரொம்ப அக்செப்ட். இப்போ சிஎம் கிட்ட பேசணும்னு வச்சுங்களேன், அவர் அங்க இருக்கும்போதே இப்படி புரிஞ்சுட்டு போவோம் இல்லைங்களா? அப்ப நம்ம கடவுளுக்கு வரும்போது கூட பணிவா வரணும். கடவுளை ஜெபம் பண்ணும்போது வார்த்தைகள் நிறைய வார்த்தைகள் தான் உங்ககிட்ட கேட்கிறாரு. நிறைய ஒரு சொற்கள் வருதுனால கேட்கப்படும் நினைக்கிறாயோ? இல்லை, சுருக்கமா நம்மை நாம் தாழ்த்தி நம்முடைய இருதயத்தை ஊற்றி நம்மை வெறுமையாக்கி அவர்களை ஜெபம் பண்ணணும்னு வச்சுங்களேன். இப்ப இந்த எலியா கூட போயிட்டு நிக்கலாம், கடவுளை நான் எத்தனை பேரை வெட்டினேன், உங்களுக்காக தான் நான் வைராக்கியமா இருந்தேன். எலியா அப்படி பேசவே இல்லை. கடவுளை பாவி சாமி, நான் என்னுடைய பலமெல்லாம் போயிடுச்சு, என்கிட்ட இருந்த ஸ்டஃப் எல்லாம் போயிடுச்சு, நான் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தேன், என்கிட்ட வைராக்கியமெல்லாம் போயிடுச்சு, போகுது கடவுள் அப்படின்னு சொன்னோம்னா கடவுள் நம்மை கண்டிக்கிறவர் அல்ல. இப்படி பலவீனப்பட்டு போயிட்டானே என் மகன், இப்படி சோர்ந்து போயிடுச்சு என் புள்ள, என் மகன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மை குறித்து கரிசனை உள்ள தேவராக இருக்கிறது. எனவே பிரியமானவர்களே, இப்பொழுது கூட நாம் ஜெபிக்க போகிறோம். ஜெபிக்கின்ற வேளையிலே நம்மை நாம் தாழ்த்தி வீண் வார்த்தைகள் நம்முடைய வார்த்தை, ஏன்னா எலியா சொன்ன அந்த வார்த்தை தான் அவனுக்கு கண்ணியா போயிடுச்சு. போதும் கட்டாத எடுத்துங்கோ அப்படின்னு சொன்னதுனால தான் அவனை முடிக்கிறதுனா கொள்ள இந்த உலகத்தை விட்டு எடுத்துட்டார். எனவே நாம் கூட நம்முடைய ஜெபங்களிலே நாம் கர்த்தருடைய ஆலய பிரகாரங்களில் வரும்பொழுது அந்த ஸ்டிக்னஸ் இருக்கக்கூடாது, முரட்டாட்டம் உள்ள ஜனமா நாம இருக்கவே கூடாது. ஆலயத்துக்குள்ளே பிரவேசிக்கும் பொழுது நம்ம எப்படி இருக்கணும்? நம்மை நாம் தாழ்த்தி, நம்மை நாம் என்ன பண்ணோம், வெறுமையாக்கி நம்மை நாம் கீழ்ப்படித்து அவருடைய சமூகத்தில் வந்தோம்னா நிச்சயமாக எலியாவுக்கும் அதிகமான ஒரு ஆசீர்வாதத்தை, அவருடைய சித்தத்தை, இப்ப கடவுள் எப்படி இருப்பாரு அப்படின்ற உணர்வு நமக்கு வரணும். இப்ப கடவுள் கோபமா இருப்பாரா, நம்முடைய நடக்கையில நமக்கு தெரிஞ்சிருக்கும். அதுதான் ஆவியானவருடைய வழிநடத்துதல். ஆவியானவர் நமக்குள்ள இருந்தாருன்னா அந்த ஆவியானவருடைய நடத்துதல் நம்மை சுட்டி காட்டும். மகனே, நீ தவறு செய்திருக்கிற. ஏன்னா அந்த நாத்தாளிகளுக்கு தரிசி தாவீது போய் சொல்றாரு, இப்படி ஒரு பாவம் செஞ்சுட்டான், இப்படி ஒரு மனுஷன் யார் அப்படின்னு. நீயே அந்த மனுஷன் எப்படி சொல்ற? நாத்தாளிகளே, ராஜா வச்சு பயப்படல, நீயே அந்த மனுஷன். அந்த சொன்ன மாத்திரத்திலே தாவீது என்ன பண்றாங்க, ரட்டுடுத்தி தரையில் உட்கார்ந்து கடவுளுக்கு மன்னிப்பு கேட்கிறார். நாம் கூட நம்முடைய இருதயங்களை கடவுளுக்கு நேராக உயர்த்தலாம்.
கடவுளுக்கு நேராக நம்ம தாழ்த்தணும். தாழ்த்தி அவரிடத்தில் ஜெபிக்கின்ற பொழுது கர்த்தர் அதிக ஆசீர்வாதங்களை அவர் வைத்திருக்கிற அந்த அன்பிலே நம்மை சேர்த்துக்கொள்ள ஒரு வல்லவராக ஜெபிக்கணும். கிருபையுள்ள தகப்பனே, எங்கள் அன்புடைய இயேசு சுவாமி, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த வேலைக்காக நன்றி ஆண்டவரே. தகப்பனே, இந்த வேலையில கூட எளியவன் மூலமாக நீங்கள் எங்களோடு பேசினதே ஒரு நன்றி கர்த்தாவே. இதோ உம்முடைய சித்தத்தை அறிகின்ற அறிவிலே எங்களுக்கு நாங்கள் ஆண்டவரை கடந்து வர ஆவியானவரே எங்களுக்கு ஒத்தாசை செய்யும் சுவாமி. ஒருவழி தேவனே, பிதாவை நாங்கள் பார்க்கும் பொழுது அவர் எரிச்சல் உள்ள தேவனாக இருக்கிறார் என்று கூட நாங்கள் பார்க்கிறோம் சுவாமி. எங்களுக்காய் பரிந்து பேசி எங்களுக்காய் தேவனே எல்லா ஆசீர்வாதங்களையும் பெற்றுத் தருகிற எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாகவே நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. எங்கள் பாவங்கள், அக்கிரமங்கள், விருதுகள் எல்லாவற்றையும் எங்களுக்கு மன்னித்தருளும் சுவாமி. ஆண்டவரே, இந்த பாவங்கள் மூலமாக நாங்கள் ஆண்டவரே சாபத்தை அல்ல இயேசுவே உங்களுடைய மன்னிப்பை பெற்று உங்களுடைய கிருபையிலே நாங்கள் ஆண்டவரே உங்களோடு இணைக்கப்பட்டவர்களாய் இது ஆண்டவரே மத்திய ஆலயத்தில் வரும் பொழுது தேவனே உங்களோடு நாங்கள் எடுத்துக்கொள்ளப்பட்டவர்களாய் உங்களுடைய பரமராஜ்யத்திலே எங்களை ஆண்டவரே இருக்கத்தக்கதாய் எங்களை சேர்த்துக் கொண்டிருக்கிறோம். நாங்கள் ஒருவராயும் ஆண்டவரை கைவிடப்பட்டவர்களை அல்லாதபடி உம்மோடு நாங்கள் ஆண்டவரே பரமராஜ்யத்திலே உம்மோடு நாங்கள் ஆட்சி செய்வதாய் எங்களை மாற்றும் இது ஆசீர்வதி. எங்களை வலிமையாக்குவோம் தகப்பனே. இனி ஒரு ஆண்டவரே நேரங்களில் நாங்கள் ஜெபிக்கின்ற ஜெபங்கள் அனைத்தையும் நீர் அங்கீகரிக்கும் ஆசீர்வதி. எங்களை தாழ்த்துகிறோம், உங்களுடைய கருத்தை ஒப்புக்கொள்கிறோம். ஏற்றுக்கொள்ளும் முறையிடும் எல்லா துதியை கடமையை உமக்கு செலுத்துகிறோம். எங்கள் நன்மைப்பர் இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் ஜீவனோட நல்ல பிதாவே. ஆமென். இந்த நாளிலே